ஹல்லேலூயா. ஒரு நிமிடம் கண்களை மூடி அனைவருமாய் சேர்ந்து தேவனுக்கு நன்றி செலுத்தும்படியாக, ஆண்டவரை துதிக்கும்படியாக, அப்பா நாங்கள் உம்மை துதிக்க வந்திருக்கிறோம். ஒப்பு கொடுத்தலோடு கூட ஷெல்வியால் க்ளோசர் ஐஸ். எல்லாரும் கண்களை மூடி, வாலிப பிள்ளைங்க, சகோதரிகள், சிறு பிள்ளைகள் முதல் எல்லாரும் கண்களை மூடி தேவன் நமக்கு செய்த காரியங்களை நினைவு கூர்ந்து, ஆண்டவரே என் ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்தீர், தகப்பனே என் திருமண வாழ்க்கையை ஆசீர்வதித்து கொண்டு வருகிறீர், என் பிள்ளைகளை ஆசீர்வதித்து கொண்டு வருகிறீர், என் மருமகள்களை ஆசீர்வதித்து கொண்டு வருகிறீர், ஆண்டவரே இப்படியா எங்கள் குடும்பத்தை நடத்தி கொண்டு வருகிறீர் அப்பா என்று சொல்லி ஒரு நிமிடம் தேவன் நல்ல உருக்க சத்தத்தோடு ஸ்தோத்திர பலிகள் எல்லாருமா சேர்ந்து ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நல்லவரே துதிக்கிறோம், பரிசுத்தரே துதிக்கிறோம், மாறாதவரே துதிக்கிறோம், சேனையின் கர்த்தரே துதிக்கிறோம், வல்லமையுள்ள தேவனே துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஆண்டவரே உங்க கிருபை இல்லாம, அப்பா உங்க கிருபை இல்லாம, ஆண்டவரே உங்க கிருபை இல்லாம எங்களால ஒன்றும் செய்ய முடியாது, உங்க கிருபை இல்லாம என்ன வாழ முடியாது. ஆண்டவரே இப்படியா எங்களை கிருபை கொண்டு நடத்தி கொண்டு வருகிறேன். ஆண்டவரே எங்கள் தேவைகள் எல்லாம் சந்தித்து கொண்டு வருகிறேன். ஆண்டவரே உம்மை நன்றி செலுத்துகிறோம் அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இப்படியாய் நடத்துகிறவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. நன்றி 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 இயேசுவே. தகப்பனே எவ்வளவு நன்றி சொன்னாலும் போதாது, எங்கள் இவ்வளவாய் நடத்தி கொண்டு வருகிறேன் ஆண்டவரே. எங்கள் எல்லா தேவைகளை சந்தித்து கொண்டு வருகிறேன். என் போக்கை ஆசீர்வதித்து, என் வருகையை ஆசீர்வதித்து, என் நிற்கும் நிலத்தை ஆசீர்வதித்திருக்கிறேன் தகப்பனே. என் ஆரோக்கியத்தை கொடுத்து நடத்தி கொண்டு வருகிறேன். இப்படியாய் சகலமும் எனக்காய் செய்து வருகிற தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நான் நிற்பதும் உங்க கிருபைதான், நிலை நிற்பதும் உங்க கிருபைதான், நான் நிற்பதும் உங்க கிருபைதான், நிலை நிற்பதும் உங்க கிருபைதான், நான் நிற்பதும் நிலை நிற்பதும் அப்பா உங்க கிருபைதான் அப்பா. நான் நிற்பதும் நிலை நிற்பதும் ஐயா உங்க கிருபைதான் அப்பா. நான் இல்லாம வாழ தெரியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. சொல்லுங்க, உங்க கிருபை இல்லாம வாழ. ஆண்டவரே உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. காலையில் எழுந்தவுடன் புது கிருபை தாங்குது, வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சிக்குள்ளே நடத்துது. பலவீன நேரங்களில்
நிற்பதும் நிலை நிற்பதும் ஐயா உங்க கிருபைதானப்பா. என் சுயமல்ல ஆண்டவரே, நான் நிற்பதும் நிலை நிற்பதும் அப்பா உங்க கிருபைதானப்பா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. உங்க கிருபை இல்லாம என்னால் வாழ தெரியாதையா. சொல்லுங்க பார்க்கலாம். உங்க கிருபை இல்லாம வாழ ஆமாண்டவரே, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. வாழ்நாள் முழுவதும் புது கிருபை தாங்குது. சொல்லுங்க பார்க்கலாம். மகிழ்ச்சிக்குள்ளே நடத்துது. வாழ்நாள் முழுவதும் புது கிருபை தாங்குது. காலையில் எழுந்தவுடன் மகிழ்ச்சிக்குள்ளே நடத்துது. நிர்மூலமாகாமலே கிருபை காத்தீரையா. பலவீன நேரங்களில் கிருபை தாங்கினதையா. நிற்பதும் உங்க நிற்பதும் அப்பா உங்க கிருபைதானப்பா. நான் நிற்பதும் நிலை நிற்பதும் ஐயா உங்க கிருபைதானப்பா. நான் நிற்பதும் நிலை நிற்பதும் ஐயா உங்க கிருபைதானப்பா. அது மட்டும் சொல்லுங்க பார்க்கலாம். நான் நிற்பதும் நிலை நிற்பதும் ஐயா உங்க கிருபைதான் ஐயா. ஆண்டவரே, உங்க கிருபை இல்லாம எங்கனால ஒரு கல்லும் அசைக்க முடியாது. விசுவாசித்து சொல்லுங்க. ஆண்டவரே, உங்க கிருபை இல்லாம ஒரு கல்லு என்னால அசைக்க முடியாது. ஒரு தூசியை என்னால ஊத முடியாது. ஆண்டவரே அப்பா, உங்க கிருபையினால் மட்டுமே தான் எல்லாம் எனக்குள் செயல்பட்டு கொண்டு வருகிறது. அப்பா, இப்படியா எங்களை ஆசீர்வதிச்சு இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு கொண்டு வந்தீரேன். இந்த ஆராதனை ஆசீர்வதிங்க. முதல் கடைசி வரையிலும் என்னோடு கூட இருங்க. ஆண்டவரே, தாமதமாக வருகிற பிள்ளைகளை கொண்டு வாங்க, ஆசீர்வதித்து நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சந்தோஷமா இருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, சந்தோஷமா இருங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆமா, சந்தோஷமா இருங்க. அதுக்கு தான் கர்த்தர் அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமே. நீங்க மூஞ்ச உம்முன்னு வச்சீங்கன்னா உங்க கூட யார் இருக்குதுன்னு எனக்கு சொல்ல முடியல. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அல்லேலூயா. உங்க மூஞ்சி பார்த்த உடனே தெரிஞ்சிடும். உங்க மூஞ்சி பார்த்த உடனே தெரிஞ்சிடும் என்ன இருக்குது கூடன்னு சொல்லிட்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆலயத்துக்கு வர நீங்க சந்தோஷமா வந்தால்தான் பிசாசு பயப்படுவோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன பாட்டு? அலங்கார வாசலாலே, அலங்கார வாசலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். அப்போ எப்படி வரணுங்க? எப்படி வரணுங்க? நல்லா உற்சாகமா வரணும். அல்லேலூயா. நல்லா உற்சாகமா வரணும். எங்க வந்திருக்கீங்க? அலங்கார வாசலில் பிரவேசிக்க வந்திருக்கேன். நீங்க ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். இந்த பப்புக்கு போறாங்க. இந்த பப்புக்கு போயிட்டு குடிச்சிட்டு ஆடை இல்லாமல் தான் வெளியே வர போறான். போய் குடிச்சிட்டு எப்படி வரான்னு அவனுக்கு தெரியாது. எந்த நிலைமையில வரான்னு அவனுக்கு தெரியாது. ஏன்னா பாருக்குள்ள போனா பார்பரா போட்டுன்னு வராங்க. என்ன ஆகுதுன்னு தெரியாது. ஆனால் அது உள்ள நுழையும் போது மட்டும் டீசெண்டாக போகணுன்னு கூப்பிட்றான். அவன் ஷூ போட்டுன்னு வரணுமா? என்ன போட்டுன்னு போகணுமா? ஷூ. எங்கே போகிறதுக்கு? பப்புக்கு போகிறதுக்கு, குடிக்கிறதுக்கு, கூத்தாடுறதுக்கு ஷூ போட்டுன்னு போகணும். கூத்தாடுறதுக்கு கோட்டு போட்டு போகணும். பெரிய 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 ஹோட்டலில் இருக்கிற பப்புலலாம் பெரிய நல்லா கோட்டு போட்டு போனேன். கரெக்டு தானே? டீசெண்டாக போனதா? ஏன்னா பெரிய பெரிய ஆளுங்க வர்றாங்களா? அவங்க பெரிய பெரிய ஆளுங்க எப்படி மதிப்பிடுறாங்க தெரியாது. பணம் இருந்தால் தான் பெரிய ஆளா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கிறிஸ்துவுக்குள்ள நானும் நீயும் பெரிய ஆள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள்ள நானும் நீயும்
பெரிய ஆள். பணம் இருக்கிறவன் பெரிய ஆள் கிடையாது. அல்லேலூயா. கிறிஸ்துவை தரித்திருக்கிறவன் பெரிய ஆள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கிறிஸ்துவின் ஆடை இருக்கிறவன் பெரிய ஆள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பெரிய ஆளா நீங்க சபைக்கு வரீங்க. அல்லேலூயா. எப்படி வரீங்க நீங்க? பெரிய ஆளா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பெரிய ஆளா வரோம் நம்ம. அல்லேலூயா. பெரிய ஆளா வர நீங்க எப்படி வரணும்? எப்படி வரணும்? எப்படி வரணும்? அல்லேலூயா. நல்ல புது ஆடையை போட்டு கம்பீரமா அல்லேலூயா பிரவேசிக்கிற நீங்க மகிழ்ச்சியோட உள்ள வரணும். ஆமென். எப்படி வரணுங்க? மகிழ்ச்சியாய் உள்ள வரணும். அப்பதான் அந்த அனல், அந்த ஆசீர்வாதம், அந்த சிச்சுவேஷன், அந்த அட்மாஸ்பியர் உனக்கு அடங்கும். ஆமென். அல்லேலூயா. அது புரிஞ்சுக்கங்க. the atmosphere around you changes because of you. உங்க வீட்டின் சூழ்நிலையா இருக்கலாம், சபையின் சூழ்நிலையா இருக்கலாம், அது மாற்றுகிற வல்லமை யார்கிட்ட இருக்கு? உங்கள்ட்ட தான் இருக்கு. கர்த்தர் அதை கொடுத்திருக்கிறா. ஆமென். நீங்க இருக்கும்போது அந்த இடம் ஆசீர்வாதமா மாறணும்னா உங்களுக்குள்ள தேவ மகிழ்ச்சி இருக்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த பாடலை உற்சாகமா பாட போகிறோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கற. அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். ஆமென். அல்லேலூயா. பிரவேசிக்க வந்து உங்களை தேவன் வரவேற்று இந்த நாளை ஆசீர்வாதம் மாற்றி உங்களுக்கு எல்லா தேவைகளை அலங்கரித்து அனுப்புவாராக. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பாடலாமா? அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தேவ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தேவ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். சொல்லுங்க. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. Praise the Lord. Hallelujah. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. என் சபையுடனே உம்மை தொழுதிடவே கிருபையும் கிடைத்தது. என் சபையுடனே உம்மை தொழுதிடவே கிருபையும் கிடைத்தது. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே விசுவாசத்தோடு பலிகளை செலுத்திடவே என்னையே ஜீவ பலியாக மாறிடவே மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. அல்லேலூயா. தந்தீரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மறுரூபத்தின் இதயத்தை மறுரூபத்தின் தந்தீரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. அல்லேலூயா. தந்தீரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட
நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. என் காணிக்கையை உன் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. என் காணிக்கையை உன் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. துதி கான மகிமையுமே முழு மனதுடன் செலுத்துவோமே. சொல்லுங்க பார்க்கலாம். துதி கான மகிமையுமே முழு மனதுடன் செலுத்துவோமே. சம்பூரண ஆசீர்வாதங்களால் விருத்தியாய் அனுப்பிடுமே. சம்பூரண ஆசீர்வாதங்களால் விருத்தியாய் அனுப்பி. சம்பூரண ஆசீர்வாதங்களால் விருத்தியாய் அனுப்பிடுமே. சம்பூரண ஆசீர்வாதங்களால் விருத்தியாய் அனுப்பிடுமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம். எல்லாம் எழுந்து நின்று shall we all stand up? எழுந்து நின்று தேவனை பார்த்து ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. என் தூயவரே, தூயவர் இயேசுவையே. தூயவரே, தூயவர் இயேசுவையே. தூயவரே, என் தூயவர் இயேசுவையே. என் தூயவரே, தூயவர் இயேசுவையே. என் தூயவர் இயேசுவையே. கையை தட்டி நல்லா உற்சாகமா தேவனை படுத்தலாமா? ஆண்டவரே, உம்மை மகிமை படுத்துகிறோம், மகிமை படுத்துகிறோம், மகிமை படுத்துகிறோம், மகிமை படுத்துகிறோம், மகிமை படுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆராதிக்க வந்துகிற நீ தேவனை முழு மனதோடு முழு பலனோடு தேவனை ஆராதிக்கும்படியாக ஆண்டவரே உம்மை தொழுது கொள்ளுகிறோம். அப்பா, உம்மை மகிமை படுத்துகிறோம். ஆண்டவரே, எல்லா தேவர்களிலும் நீங்க பெரிய தேவன் அப்பா. ஆண்டவரே, you are an awesome God. ஆண்டவரே, அப்பா, உம்மை போல ஒரு தேவன் அல்ல, உம்மை போல ஒரு தேவன் இல்ல. ஆண்டவரே, உம்மை போல ஒரு கர்த்தர் கிடையாது. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் என்று சொல்லி பாடுங்க. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. ஹல்லேலூயா. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே. சொல்லலாம் அவரை பார்த்து, ஆண்டவரே, பலிகளை செலுத்திடவே என்னையே ஜீவ பலியாக மாறிட. இப்ப கேளுங்க அவரை பார்த்து, அப்பா, மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமே. விசுவாசத்தோடு சொல்லுங்க. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமே.
தொழுதிட வந்தோம் தூயவர் இயேசுவையே. நல்ல உற்சாகமா பாடுங்க பார்க்கலாம். ஆராதிக்க அன்பு கூற ஓ ஏகோவாரி கலபதலரி கலப ஓரபதலரி கலபமரி கலதோலபம அப்பாரி கலபதலரி கலப தூயவரே ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் ஏகோவா தேவனையே. துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவர் இயேசுவையே. தூயவர் இயேசுவையே. என்னை உண்டாக்கின என்னை தூயவர் இயேசுவா மகிமைக்கு பார்க்கிறரே. தூயவர் இயேசுவா தூயவரே எங்கள் தூயவர் இயேசுவா. நல்ல கையை தட்டி தேவ ஆவியானவரை உணர்ந்து ஆண்டவரே என்னை அழைத்த காரணம் என்னை பலியாய் கொடுக்கும்படியாக, ஆண்டவரே என் ஜீவ பலியாய் என்னை கொடுக்கும்படியாக, அப்பா என்னையே பலியாய் கொடுக்க வந்திருக்கிறேன். என்னை மறுரூபமாக்கும், என்னை மறுரூபமாக்கும், என்னை மறுரூபமாக்கும், என்னை மறுரூபமாக்கும். புதிய பலனை கட்டளையிடும், புதிய பலனை கட்டளையிடும். தேவ ஆவியானவர் அபிஷேகம் பெற்றுக்கொள்ளும்படியாக தூய பலனை கட்டளையிடும், புதிய ஆவியை கட்டளையிடும், புதிய சரீரத்தை கட்டளையிடும். ஆண்டவரே எனக்கான மறுரூபம் சரீரம் ஏற்படுத்திக் கொண்டு இருக்கிறீரப்பா. அதை பெற்றுக் கொள்கிற பாத்திரமாய் என்னை ஆசீர்வதியும் தேவனே. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் என் பாவத்தை அகற்றும் ஆண்டவரே. என்னை மறுரூபமாக்கும்படியாக தேவ ஆவியானவர் இறங்கி ஆசீர்வதிங்க. நன்றி 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 ஆண்டவரே. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah, 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 hallelujah. Praise the Lord, 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 praise the Lord. Hallelujah, 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 hallelujah. தகப்பனே, தகப்பனே நன்றி ஆண்டவரே, நன்றி பிதாவே. எங்களை நடத்துகிறவர் நீர் அல்லவோ, எங்களை நடத்துகிறவர் நீர் அல்லவோ, நடத்துகிற ஒரு தந்தை நீர் அல்லவோ. ஆண்டவரே ஒரு அப்பா நடத்துகிறது போல ஆண்டவரே எங்களை சேற்றி நடத்துகிறவா. தகப்பனே நல்ல தகப்பனே, தகப்பனே நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே. சொல்லுங்க பார்க்கலாம். தகப்பனே நல்ல தகப்பனே, தகப்பனே நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே. குறையொன்றும் இல்லை என்னை நிறைவாக, குறை ஒன்றும் இல்லை என்னை நிறைவாக, நன்றி சொல்ல வார்த்தை இல்லை, நன்றி சொல்ல வார்த்தை இல்லை, நலமாக. நன்றி உமக்கு நன்றி, நன்றி உமக்கு நன்றி, நன்றி உமக்கு நன்றி. சொல்லுங்க பார்க்கலாம். நன்றி நன்றி உமக்கு நன்றி, நன்றி உமக்கு நன்றி. தகப்பனே நல்ல தகப்பனே, தகப்பனே
one who takes care of us. நம்மை பார்த்து நடத்துகிறவா அப்பா, நல்ல தகப்பனே, நம்மை தாங்கிடும் நல்ல தகப்பன். விசுவாசத்தோடு சேர்ந்து சொல்லுங்க, நம்மை தாங்கிடும் நல்ல தகப்பனே. நம்மை தாங்கிடும், நம்மை தாங்கிடும் நல்ல தகப்பனே. ஆண்டவரே, உங்க அன்பு, உங்க ஐக்கியம், உங்க தயவு எங்கள் மேல எப்படியா இருக்கிறது நாங்கள் அறிகிறோம் ஆண்டவரே. இப்போ அப்பா எப்படி இருக்குது இப்போ தெரியுது ஆண்டவரே. எனக்கு இவ்வளவு காலமாய் அனாதையாய் வாழ்ந்த என்னை, இவ்வளவு காலமாய் பிரச்சனைகள் வாழ்ந்த நம்ம, இவ்வளவு காலமாய் அப்பா அலோனா இருக்கிற எங்களை தேவனே உங்க அன்பு எப்படி தாங்குதுன்னு புரிஞ்சுக்கணும் டாடி. அப்பா உங்க அன்பு எப்படி எங்களை தாங்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்பா. இப்படியாய் உங்க அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உங்க தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. எனக்கும் ஒரு தேவன் இருக்கிறார், எனக்கும் ஒரு கர்த்தர் இருக்கிறார், எனக்கும் ஒரு துணையாளர் இருக்கிறார், எனக்கும் ஒரு அப்பா இருக்கிறாங்க என்று சொல்லி தேவனை கொண்டாடும்படியாக தேவன் புத்திர சுவிகார பாக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொன்னார். அவரை அப்பா என்று அழைக்கும்படியாக பலனையும் அதிகாரத்தையும் கொடுத்து நம்மை அலங்கரித்த தேவனா இருக்கிறார். சகோதர சகோதரியே, அவரை கூப்பிடும் போது உரிமையாய் கூப்பிடணும். அவரை கூப்பிடும் போது அப்பா என்று பாசமாய் அழைக்கணும். தேவன் இறங்கி வந்து நம் கண்ணீரை துடைத்து நம் பலனை கொடுத்து தேவன் ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். சகோதர சகோதரியே, அதே விசுவாசத்தோடு இருக்கும்போது சகலமும் உன்னை தேடி வரும், சகலமும் உன்னை நாடி வரும். நீ தேட தேவையில்லை, எல்லாம் உங்களை தேடி வருகிறோம், எல்லாம் உங்களை தேடி வரும். அப்பா இப்படியாய் ஆசீர்வதிக்க போகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆசீர்வதிங்க, பலன் மடிச்சுங்க, காற்றுக்கொள்ளுங்க. ஆரம்பம் முதல் கடைசி வரையிலும் நடத்தி தாங்க ஆண்டவரே. சோத்திரம் எல்லாம் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. நல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம், நல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். God bless. Psalm chapter 19 verse 1 to 19. சங்கீதம் 19ஆம் சங்கீதம் 1 கடைசி வரை மாறி மாறி வாசிப்போம். பக்கம் 681. வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரைகளின் கிரியை அறிவிக்கிறது. பகலுக்கு பகல் வார்த்தைகளை போடுகிறது, இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது. அவைகளுக்கு பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லை, அவைகளின் சத்தம் கேட்கப்படுவதும் இல்லை. ஆகிலும் அவைகளின் சத்தம் பூமி எங்கும், அவள் வசனங்கள் பூச்சக்கத்தின் கடைசி வரைக்கும் செல்கிறது. அவள் சூரியனுக்கு கூடாரத்தை ஸ்தாபித்தார். அது தன் மணவரையிலிருந்து புறப்படுகிற மணவாளனை போல் இருந்து பராக்கிரமசாலை போல் தன் பாதையில் ஓட மகிழ்ச்சியாய் இருக்கிறது. அது வானங்கள் ஒரு மனவிலிருந்து புறப்பட்டு அது மறுமுன வரைக்கும் சுற்றி ஓடுகிறது. அதன் காந்திக்கு மறைவானது ஒன்றுமில்லை. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதியை ஞானியாக்குகிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்புகிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களுக்கு தெளிவிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயமும் சுத்தமும் என்றைக்கும் நிலைக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாய் இருக்கிறது. அவை பொன்னிலும் மிகுந்த பசுமணிலும் விரும்பப்படத்தக்கதாய், தேனிலும் தேன் குடிந்து ஒழுகும் தெளித்தனிலும் மதுரமுள்ளதாய் இருக்கிறது. அன்றியும் அவைகளால் உமது அடியான் எச்சரிக்கப்படுகிறேன், அவைகளை கைக்கொள்ளுகிறதினால் மிகுந்த பலன் உண்டு. தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியனே விலக்கிக்காரும், அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும். அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாயிருப்பேன். என் கண்மலையும் என் மீட்புமாய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளுக்கு என் என் சமூகத்தின் பெரியா இருப்பதாக. ஆமென். என்னில் அடங்கா
ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். பல சேர்ந்து என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கு, இந்நாள் வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கு, ஆஹா என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். ஆஹா என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். உட்காரலாம். இந்த சங்கீதமாகப்பட்டது அது ஒவ்வொரு வசனத்தையும் தெளிவாய் தியானிக்க வேண்டிய வசனமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆனால் நீங்கள் தாமதமாக வந்து விட்டீர்கள். தாமதமாக கொடுத்தால் முக்கிய செய்திக்கு தடை எடுப்போம். ஆகினால ஏன் இதை முழுமையாய் வாசிக்க வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், கடவுள் யார் என்பதை வெளிப்படுத்தும்படியான ஒரு அற்புதமான சங்கீதமாய் காணப்படுகிறது. கடவுளை காட்டும்படியாக இந்த வார்த்தை இதில் வெளிப்படுகிறது. அல்லேலூயா. வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள், என்னை குறித்து சாட்சி கொடுப்பையும் இவைகளே. இங்கே தான் நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. வேதத்தை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்று சொன்னால், யார் கடவுளாய் இருக்க முடியும் என்று நாம் பார்க்கும்போது, உலகத்திலுள்ள அத்தனை மக்களும், அத்தனை பாஷைக்காரரும், அத்தனை மதங்களும் இனங்களும் ஒப்புக்கொள்கிற ஒரே காரியம், கடவுள் உலகத்தை படைத்தார் என்று. அல்லேலூயா சொல்லமா? உலகத்தை படைத்தவர்தான் கடவுள். உலக தோற்றத்துக்கு முன்னிருந்தவர் கடவுள். ஆகினாலே இந்த வசனம் உலக தோற்றத்துக்கு முன்னதாகவும், இந்த உலகம் உண்டாக்கப்பட்ட விதமாகவும், அவர் எங்கே இருந்தார், எப்படி இந்த கிரகங்கள்லாம் சுற்றி கொண்டிருக்கிறது என்பதையெல்லாம் பார்க்கும்போது, தேவன், நமது ஆண்டவர் ஜீவனுள்ள தேவன், ஆதி முதல் இருந்த தேவன், ஆதிம் அந்தமில்லாத தேவன், முந்தினவரும் பிந்தினவருமான தேவன் என்பதை வெளிப்படுத்துகிறது. இவ்வளவு சொல்லி ஒரு சில வசனங்களை வாசித்து நாம் முடிக்கலாம். வாசிக்கலாம். 1 2. அல்லேலூயா. மூணு கூட வாசிது. பேச்சும் இல்லை, வார்த்தையும் இல்லை, அவருடைய சத்தம் கேட்கப்படுவதும் இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. இது வீட்டில் உட்கார்ந்து தியானிக்க வேண்டிய ஒரு வேத பகுதியாய் காணப்படுகிறது. வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. அல்லேலூயா. விஞ்ஞான உலகம் எப்பொழுது, மனிதனுடைய தோற்றம் எப்பொழுது, நாகரிக காலம் எப்பொழுது, கற்கால மனிதர்கள் என்று சொல்கிறார்களே, ஓல்டு ட்ரெடிஷன், எப்பொழுது வாழ்ந்தார்கள், எப்பொழுது மனித வரலாறு எழுதப்பட்டது, எப்பொழுது மதங்கள் தோன்றின, எப்போது பல இஷ்டமான தெய்வங்களை வணந்தார்கள், எப்படி பலியிட்டார்கள், எல்லாம் பார்த்து கொண்டு வரும்போது எல்லாவற்றையும் புதிதாக்கி, பலி செலுத்துவது என்ன, அது எப்படி செய்ய வேண்டும், பலி என்றால் என்ன என்பதை புதுப்பித்து நியாய பிரமாணத்திலிருந்து புதிய கிருபையின் காலத்திற்கு கொண்டு வந்த தேவன், அக்காலத்தில் நடந்த விக்கிரங்களை
தொழுது கொண்ட காலத்தையும் விடவில்லை. விக்கிரங்கள் வைத்திருந்தவர்களையும் விக்கிரத்தை விட்டு வெளியே வந்தவர்களையும் இப்பொழுது நாம் ஆராதிக்கிற தேவனையும் சரியாக விளங்கி கொள்ள வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்த வேதம் குறைவற்றதுமாயிருக்கிறது. அதில் கடைசி இங்கே கீழே பார்க்குறோம், அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதாயும், 10ஆம் வசனத்தை வாசிக்கிறேன் நான். அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதாயும், தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தேனிலும் மதுரம் உள்ளதாயிருக்கிறது. காரியங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். எவ்வளவு 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 சுவை, எவ்வளவு எவ்வளவு படித்து படித்து இன்னைக்கு 3 முறை படித்த அம்மா காணமே, இன்னைக்கு வரலையே. நிறைய முறை பைபிள் படிச்சிடுறாங்க. ஆனால் நான் பைபிளை முற்றுமாய் கற்ற இந்த மனித சொல்லும் ஒருவரும் இல்லை. காரணம் என்ன? அவர் வேதத்திற்கு முத்திரை போட்டு இருக்கிறார். எப்போது உனக்கு அறிவிக்க வேண்டுமோ அதை அறிவிப்பார். யாருக்கு அறிவிக்கிறார்? பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு மாத்திரமே. இன்றைக்கு அப்படியாய் பிரசங்கித்துக் கொண்டிருந்த சிஎஸ்ஐ கத்தோலிக்க மார்க்கம் எல்லாம் இன்றைக்கு பரிசுத்த ஆவியான கூட்டம் நடத்தி வருகிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. பெந்தகோஸ்தே கூட்டத்தை போன வாரத்தில் கத்தோலிக்க பிஷப்புகள் எல்லாம் செய்தார்கள். காரணம் என்னவென்று சொன்னால், வேதத்தை அப்படியாக ஒரு பாட புத்தகமாய் படிக்கிற பாட புத்தகம் அல்ல. அது தேனிலும் பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும். பொன் கோல்டுனாவே நமக்கு ரொம்ப சந்தோஷம். மிகுந்த பசும் பொன் அப்படி உரிக்கு 24 கேரட் பசும் பொன் என்னது? 24 கேரட். குறைவுபடுத்தவே முடியாது. பசும் பொன்னிலும் தேனிலும் ரொம்ப சுவையானது எது? தேன். தேன் கூட்டில் ஒழுகும் தேனிலும் மதுரம் உள்ளதாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்பேற்பட்ட வேத வாக்கியங்கள் இன்னைக்கு சொல்லுகிறது, அவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன். அல்லேலூயா. ஆகினாலே ஆண்டவரை வெளிப்படுத்துகிறது என்று சொன்னால், வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. வானங்கள் தேவனுடைய மகிமை வெளிப்படுத்துகிறது என்று சொன்னால், ஆகாய விரிவை ஆண்டவர் உண்டாக்கி அதை நமக்கு ஒரு கூடாரமாக கொடுத்தாராம். எப்படி கொடுத்தாரா? கூடாரம். அல்லேலூயா. ஒரு கூடாரத்தில் இருக்கிறோம். அல்லேலூயா. குளிருக்காக, வெயிலுக்காக, மற்ற சூழ்நிலைக்காக நாம் இங்கே ஒரு சுவரை கட்டி இது உள்ள இருக்கிறோம். ஆனால் மேலாக ஆண்டவர் நமக்கு ஒரு கூடாரத்தை, ஆதாம் ஏவாளுக்கு ஆண்டவர் வீடு கட்டி கொடுத்தாரா? இல்லையே. ஒரு கூடாரமாய் ஆண்டவர் கொடுத்த, அதில் தானே வசித்தார்கள். ஆகினாலே மனிதனுக்கு ஒரு இந்த வானத்தை கூடாரமாக கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆகினாலே அவை எவ்விதமாக இருக்கிறது? விஞ்ஞான காலம் உருவாவதற்கு முன்னதாகவே இது பூமி அந்தரத்தில் இருக்கிறது, தொங்கிக் கொண்டிருக்கிறது. தன்னைத்தானே சுற்றி கொண்டு அந்த கடவுளையும் சுற்றி வருகிறதாம். கடவுள் என்று சொன்னால், ஐ ஆம் த லைட் ஆஃப் த வேர்ல்டு. உலகத்திற்கு ஒளியாய் இருப்பவர். உலகத்துக்கு ஒளியாக இருப்பவர் யாரு? இயேசு. இயேசு இந்த உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறார். அல்லேலூயா. 6ஆம் வசனம் படிங்க. பத்தியா? இல்லை, அவருடைய காந்திக்கு மறைவானது ஒன்றுமில்லை. காந்திக்கு மறைவானது எதன் பேருக்கு தெரியும்? காந்திக்கு மறைவானது. காந்தி என்றால் என்ன? சொல்லிடுவாங்க, இவங்க 2 பேரும் சொல்லிடுவாங்க. காலையில் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். ஆங்கில வேதத்தை நாம் பார்த்தோம். ஆங்கில வேதத்தை படிங்க. Nothing is hidden from the heat.
அதில் அப்படித்தான் பார்க்குது. எதில் லைட்டுன்னு போட்டுக்குது? எந்த பைபிளில் லைட்டுன்னு போட்டுக்குது? நத்திங் வில் பி ஹிடன் ஃப்ரம் த லைட். இதில் ஹீட்டுன்னு இருக்குதா? ஹீட். அல்லேலூயா. ஆங்கில வேற வேதத்தில் ஹீட்டுன்னு கூட போட்டிருக்கோம். எதுலையும் போட்டு இல்லையா? பார்க்கலையா? ஆமென். லைட். ஆனால் இங்கே நாம் பார்க்க அவருடைய சுற்றி ஓடுகிறது. அதன் காந்திக்கு மறைவானது ஒன்றும் இல்லை. தூய தமிழ் வேதாங்கமத்திலே அது சூரியன் என்று சொல்லப்பட்டுகிறது. என்னது இது? சூரியன். சூரியனுக்கு மறைவானது ஏதாவது இருக்குமா? இல்லை. உலகம் சுற்றி கொண்டிருக்கிறது என்று சொன்னால், அந்த ஒளி அந்த பூமி மீது வீசுகிறது என்று சொன்னால் எல்லாம் தெரியும். அந்த சூரியனுக்கு மறைவானது ஒன்றும் இல்லை. அதுதான் இந்த வார்த்தை. ஆங்கில வேதாகமத்தில் கொஞ்சம் மொழி அப்படியாய் மாற்றப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. உஷ்ணத்திற்கு சூட்டிருக்கா? அதில் ஹீட். ஆனால் கரெக்டாக அது லைட்டுன்னு வேறு ஈஸி இதில் இருக்கும். கிங் ஜேம்ஸ் வெர்ஷனில் லைட் ஆகுது. ஹீட் இருக்கா? எதில் லைட்டுன்னு இருக்கு? எண்ணெய் உள்ள லைட்டுன்னு போட்டிருக்கு. ஆமென். அல்லேலூயா. எப்படியோ நமக்கு அனலும் இல்லாமல் குளிர் இல்லாமல் இருந்தால் நம்மை வாந்தி பண்ணி போடுவார். குளிரே இருந்தால் கொரோனா வந்துவிடும். ஈட்டு இருந்தால் நாம் உஷ்ணமாய் இருப்போம். ஆகலாம் நம்மை உஷ்டப்படுத்துகிறவர் தேவன். அவர்தான் சூரியன். அல்லேலூயா. அவருடைய சூரிய ஒளிக்கு மறைவானது ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. நாம் எவ்வளவாய் 13 பார்க்கும்போது, துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியானை விலக்கி காரும், அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும். அப்போது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாக இருப்பேன். என் கல்மனையும் என் மீட்புமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளுக்கும் என் இருதயத்தின் தியானத்துக்கும் உமது சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக. எல்லாமே ஆண்டவருக்கு மறைவாய் ஒன்றும் இருந்ததில்லை. அந்த வார்த்தையை பார்க்கும்போது 6ஆம் வசனத்தில் அந்த சூரிய ஒளிக்கு இயேசுக்கு மறைவானது ஒன்றுமில்லை என்று பார்த்தாலும் கூட இந்த இடத்தில் பார்க்கும்போது உங்கள் உள்ளத்தை கூட அறியக்கூட தேவனாக இருக்கிறாராம். அல்லேலூயா. அவர் இருதய கமலவாசன், உள்ளத்தை அறிகிற தேவன், சிந்தனையை அறிகிற தேவன். அல்லேலூயா. மனிதன முகத்தை பார்க்காத தேவனோ உள்ளத்தை பார்க்கிறார்கள். ஆகலாம் தான் இங்கே துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியானை விலக்கி காரும். அவன் ஒப்புக்கொள்கிறான். ஏன் என்று சொன்னால், நாம் மறைவாக இருந்துடலாம், ஆனால் எதுவும் தெரியாதது போல நாம் உத்தமனாய் காணப்படலாம். ஆனால் ஆண்டவருக்கு மறைவாக இருந்துட முடியுமா? நாம் செய்கிற பாவங்கள் ஆண்டவருக்கு மறைக்க முடியுமா? அவர் உள்ளத்தை அறிகிற தேவன் ஆயிற்றே. ஆகினாலே நம் உள்ளத்தை ஆண்டவர் எப்போதும் காண்கிறார் என்ற பயம் நமக்கு இருக்க வேண்டும். நமக்கு சிந்தை இருக்க வேண்டும். அல்லேலூயா. அவரை பற்றி கொள்ள வேண்டும். ஏன் என்று சொன்னால், நம் தேவன் ஜீவனுள்ள தேவன். சாட்சிக்கான நேரம், சாட்சி கொடுக்க தேவ மக்கள் சாட்சிகளை எடுக்கலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசு நல்லவா. ஆமே. மைக்குக்கு ப்ரேயர் பண்ணுங்க. என்ன பேசினாலும் டெலிவரி பண்ணுது. அல்லேலூயா. மைக்கு ப்ரே பண்ணோம். என்ன பேசினாலும் கிளியராக கேட்குது. கர்த்தர் இந்த மைக் கொடுத்ததுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்தரிக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. சபை அழகாக நடத்தி கொண்டு வருகிறார். ஆமேன். அந்த இது போடுப்பா, இமேஜ் ஒன்று அமிச்சம் பாரு. இந்தியாவில் இந்த அகமதாபாத்தில் என்ன நடந்துச்சு? எவ்வளோ பேர் இறந்தாங்க? ஆமாம், 41 people இறந்தாங்க. இந்த தெரியுதுங்களா? கர்நாடகாவில் மட்டும் 1 லட்சத்துக்கு 1 lakh பீப்புளுக்கு 244 crimes நடக்குது. கர்நாடகாவில் 1 லட்சம் பீப்புளுக்கு 244 crimes. அப்போ 2 லட்சத்துக்கு எவ்வளோ நடக்கும்? 488. அப்போ இருக்கிற ஜனத்தொகைக்கு கர்நாடகாவில் கிரைம்ஸ் எவ்வளோ நடக்குது வருஷத்துக்கு?
இவ்வளோ கிரைம்ஸ் நடந்து கொண்டு வருகிறது. அதிகமாய் நடக்கிற இடம் எதுனா கேரளா. அதிகமாக நடக்கிற இடம் எது? கேரளா. 1,1477 கிரைம் இங்கே நடக்குது. என்ன மாதிரி கிரைம் என்று சொல்லி பார்த்தால் திருட்டு, கொலை, ரேப், அக்கிரம சம்பந்தம், ஏமாற்றுது, காசை கொடுத்து கொலை செய்வது, காசுக்காக கொலை செய்வது, அநேக அக்கிரமங்கள் இந்திய தேசத்தில் கண்டு வரும். ஃபாரின் தேசத்துக்கு இருக்கிறவங்க சொல்கிறாங்க, கொஞ்சம் பேர் சொல்கிறாங்க இந்தியா இஸ் தி ஹோலியஸ்ட் பிளேஸ். ஏன்னா எங்கே போனாலும் கங்கா ரிவரில் போயிட்டு மாடு மாதிரி குளிச்சிடுறாங்க. அதை பார்த்தோன்னா ஹோலியஸ்ட் பிளேஸ்ன்றாங்க இந்தியா தேசத்தை. ஏன்னா அவ்வளவும் விக்கிரகங்க கோயிலுங்கள் இருக்கிறது. ஆனால் இஸ் இஸ் த சேஃபஸ்ட் பிளேஸ்ன்னு கேட்டாங்கன்னா நோ, இட் இஸ் நாட் அ சேஃபஸ்ட் பிளேஸ். ஏன் என்று சொன்னால் அவ்வளவு, ஏன்னா நமக்கு தெரியாததுனால, நம்ம குடும்பத்தில் நடக்காததுனால நம்மளுக்கு அது ஒன்றும் பிரச்சனை. இந்தியன்ஸ் அப்படித்தான். உனக்கு ஊசி குத்துனா தான் உனக்கு வலிக்கும். எவனுக்கும் ஊசி குத்துனா எனக்கு என்ன பிரச்சனைன்னு ஒட்காரவன் தான் நான். சரியா? யாருக்கு என்னன்னா எனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஒட்காரவன் தான் நம்ம. சரியா? அதோட நம்மளோட பிளட் லைன். யாருக்குன்னா எதுனா ஆகட்டும், நம்மளுக்கு என்ன பிரச்சனைன்னு உட்காரவங்க தான் இந்தியர்கள். ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. அது கிறிஸ்துவர்கள் அப்படி இருக்கவே கூடாது. ஏனென்று சொன்னால் எங்கள் குடும்பத்தில் ஒரு விஷயம் நடந்தது. அந்த விஷயம் நடந்த உடனே ஒரு மாதிரியான கோபம் எங்களுக்குள்ள ஒரு கோபம் எழும்பினது. அவங்களாம் கிளையில் கிடைச்சாங்கன்னா அவங்கள அப்படி செய்யணுன்ற ஒரு வைராக்கியம் எனக்குள்ளே இருந்தது, எங்கள் அண்ணன்மார்களுக்குள்ளே இருந்தது. ஏன்னா ஒரு நிகழ்ச்சி நடந்தது. ஏனென்று சொன்னால் அது சொந்த பிளட்டுன்றதுனால அப்படி ஒரு வைராக்கியம். அது வேறு யாருக்குலாம் நடந்துச்சுன்னா நம்ம போனால் மட்டும் போயிடுறோம். அப்படி இருக்கக்கூடாது. அதுக்கு நம்ம என்ன செய்யலாம் என்று சொல்லி பார்க்கும்போது முழங்கால் யுத்த ஜெபம். சபையில் நடக்க வேண்டிய அநேக காரியங்கள் இருக்குது. அதெல்லாம் விட்டுட்டு நம்ம வேலையில்லாத காரியங்களை செய்கிறோம். வேறு பிரயோஜனம் இல்லாத விஷயங்களை சொல்லின்னு வரோம். சபையின் காரியங்கள் ரொம்ப முக்கியமானது. இந்திய தேசத்துக்காகவும் நம் மக்களுக்காகவும் நம் முழங்கால் ஜெபம் செய்து நம் தேசத்தை ஜெபத்தினால் மட்டுமே தான் காத்து நடத்தணும். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நான் போன வாரம் ஜெபித்து கொண்டு வரும்போது ஷீலாவிடம் சொன்னேன், ஷீலா எனக்கு ஒரு யோசனை, முழங்கால் யுத்த ஜெபம் நம்ம சபையில் நடத்தணும். அட்லீஸ்ட் மந்த்லி ஒன்ஸ் முழங்கால் யுத்த ஜெபம் நடத்தணும். எல்லா சேரெல்லாம் எடுத்து போட்டு நம்ம முழங்கால் யுத்த ஜெபம் நடத்தணும் என்று சொல்லி. ஸோ மாதம் ஒன்ஸ் நம்ம முழங்கால் யுத்த ஜெபம் நடக்கும். அது என்னைக்கு? இந்த மாதம் 15 இந்த 30 தேதிக்குள்ளே நான் எப்போது நடத்தலாம் என்று தீர்மானம் செய்து எல்லாரும் கலந்துக்கணும். சொன்னேன் இல்லையா, உன் குடும்பத்துக்கு நடந்தால் மட்டும் நீ கத்துற, அலற, சண்டை போடுற. இங்கே வந்து கத்து, இங்கே வந்து அலறு. அண்ணா அலர்ந்து அழுது ஜபித்தா. ஏன் ஜபித்தா? அவளுக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லி. இப்போ அவளுக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லி அழுது ஜபித்தா. அதே போல தான் நானும் நீயும் பிறருக்காக பாரமாய் அழுந்து ஜபிக்கணும். உனக்குன்னு மட்டும் ஒப்பாரி வச்சுன்னு அழுகிற, சண்டைக்கு நிற்கிற வேறு பிள்ளைங்களுக்கு மட்டும் நீ பிரயோஜனமற்ற மகளாய் சகோதரியாய் இருக்கிற பெரிய பாவம். அது உண்மையில அது பெரிய பாவம். அதனால் கர்த்தர் ஆவியானவர் சபை நடத்தி கொண்டு வருகிறார். அதனால் இதற்கு பங்கு கொள்ளுங்க. பெரிய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். வேறு விஷயங்களை காட்டிலும் இந்த விஷயத்துக்கு நீங்கள் பங்கு கொள்ளுங்க. முழங்கால் யுத்த ஜெபம். அநேகர் சபைக்கு ஒரு நாள் வந்தால் ஒரு நாள் வருதில்ல. உங்கள் மேலே பெரிய பாரம் விழும், பெரிய பிரச்சனை வரும். யோசித்துக்கங்க. When you don't properly come to church, when you miss church, there is a lot of problem upon you. Maybe because of the money, because of the earnings, because of the lifestyle, you are thinking you are okay, but there is sometime God going to hit you. கடவுள் ஒரு நாள் உங்களை சோதிப்பார். யோசிச்சுக்கங்க, ஜாக்கிரதையாக இருங்க. சபைக்கு வர நீங்கள் உண்மையாய், அடக்கமாய், ஸ்டெட்ஃபாஸ்ட்னஸ், உண்மையாக இருந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறா. இன்னைக்கு சாயங்காலம் 4 மணிக்கு இனியோட பைபிள் ரீடிங் முடியும். ஆமென் சொல்லுங்க. ஆமென், அல்லேலூயா. பைபிள் படிக்கிறவங்க இனியோட நியூ டெஸ்டமெண்ட் முடியுது. அதனால அவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. 5:30 மணிக்கு 5:30க்கு உமன்ஸ் மீட்டிங் உண்டு.
போன வாரம் அநேக உமென்ஸ் வரலை, சரியா? அது நான் அழைத்தும் நீங்கள் வரலை, அதனால் நான் மீண்டும் அழைக்கிறேன். உமென்ஸ் மீட்டிங்க்கு சாயங்காலம் வாங்க. வராதவங்க வீட்டிலே உட்காந்துருங்க, பிசாசு வந்து உங்க கூட உட்காந்துருப்பான். ஆமென் சொல்லுங்க. ஆமாம், வராதவங்க வீட்டில் உட்காந்துருங்க, பிசாசு கூட உங்க கூட உட்காந்துருப்பாங்க. ஆலயத்துக்கு வாங்க, கர்த்தர் உங்களோடு கூட உட்காருவார். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கணும்னா ஆலயத்தை தேடுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நேரம் இல்லை, ஒரு புதிய பாடல் பாடலாமான்னு இருந்தேன், அது நெக்ஸ்ட் சண்டே பாடலாம். அதனால் டைரெக்டாக நான் செய்திக்கு கடந்து சொல்லுகிறேன். இன்றைக்கி வந்து ஃபாதர்ஸ் டே இல்லையா? இன்றைக்கி என்ன? ஃபாதர்ஸ் டே. அதுக்கு முன்பாக செய்திக்கு போகிறதுக்கு நான் மறந்துடுறேன். போன வாரத்தான் பீனு சொல்லியிருந்தேன், ரொம்ப விஷயம் மறந்துடுறேன். பாபு பிரதர் வந்து எனக்கு சொன்னார், ஐயா இந்த மாதம் பர்த்டே இது சொல்லுங்கன்னு சொன்னார். நான் மறந்துடுறேன். ஏன்னா என் நோக்கமெல்லாம் எதில் இருக்குதுன்னா செய்தி டெலிவரி பண்ணோம். எது டெலிவரி பண்ணோம்? செய்தி டெலிவரி பண்ணோம். அதனால அநேக விஷயம் இப்போ இனி கூட பெரிய விஷயம் பண்ணோம். நம்ம நேற்று அத்தையும் மறந்துட்டு செய்திக்கு போயின்னுக்கிறேன். நேற்று வந்து நாங்கள் இந்த ஆர்ஃபனேஜுக்கு போயிருந்தோம். ஆர்ஃபனேஜுக்கு போயிட்டு பாஸ்ட் போன வாரம் சொல்லியிருந்தார், காணிக்க கம்மியாயிடுச்சு அப்படின்னு சொல்லி. நான் ஏதோ பாவம் பண்ணிட்டேன், ஏதோ இது பண்ணிட்டேன், அதனால் காணிக்க கம்மியாயிடுச்சு அப்படின்னு. அதனால் கர்த்தருக்கு தெரியும் எங்கே கொடுக்கணும்னு சொல்லி. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. கம்மியாகலை, பெருக செய்தார். ஆமென். கம்மியாகலை, பெருக செய்தார். ஒரு ஆர்ஃபனேஜுக்கு கொடுக்கும்படியாக சகோதரி ஞானதா வந்து ஒரு ஐடியா சொன்னாங்க. அதை நாங்கள் செய்தோம். நாங்கள் செய்தபோது அநேக மக்கள், 14 மக்கள் அதற்கு உதவினார்கள். 14 பிள்ளைங்க, சபையின் மக்கள் அதுக்கு உதவினாங்க. அவர்களாய் வந்து அதை ஏற்றுக்கொண்டு அதை செய்தாங்க. அநேக மக்களும் கொடுத்துருக்கீங்க. உங்கள் ஆசீர்வாதம் இருக்கிறது. அடுத்த முறை இதை நாங்கள் என்ன செய்கிறோன்னா, எவ்ரி மந்த் வந்து அந்த ஆர்ஃபனேஜுக்கு அவங்க என்னிடம் வந்து, ஐயா நாங்கள் பிள்ளைங்களுக்கு சத்துவானது உணவு கொடுக்கணும், முட்டை வாங்கி கொடுங்கன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் அவங்களுக்கு, எவ்ரி மந்த் நான் அவங்களுக்கு முட்டை கொடுக்கலாம் என்று சொல்லி. முட்டை வேணால் ஒரு 500 ரூபா, 1000 ரூபாய்க்குன்னா ஒரு முட்டை, மாதம் ஒரு 1000 ரூபாய் முட்டை. அதனால் நான் மாதம் உங்களுக்கு அந்த முட்டையை கொடுக்குறேன். 3 மாதத்துக்கு இந்த அரிசி முட்டை ஒரு 14,000 ரூபாய் ஆயிடுச்சு. அதுக்கு 14,000 ஆச்சு. எல்லாமே ஏன்ச்சு நில்லு பீனு, எல்லாமே பீனுனா எல்லாமே பீனு கொடுக்கல. அவனா கடைக்கு போய் அதை வாங்கின்னு வந்து அதை வெயிச்சிட்டு, எனக்கே தெரியாதுங்க. இதுதான் ஆசீர்வாதம். எல்லாத்துலேயும் மூக்கு நொழிக்கிறது பாஸ்டர் கிடையாது. எனக்கு தெரியாது. பீனு சிஸ்டர் ஞானதான் எதுக்கோ போனாங்க, போயிட்டு அந்த ஐட்டமை வாங்கின்னு வந்து எனக்கு ஃபோன் பண்ணுறான்னா, எங்கே வைக்கணும் தான் எனக்கு ஃபோன் பண்ணான். எங்கே வைக்கணும் என்று ஃபோன் பண்ணால் பீனுவே போயிட்டு வாங்கிட்டு வந்து அதை வச்சு ஆட்களை சேற்று கொண்டு செல்லும்படியாக லாஸ்ட்டாக எனக்கு சொல்லிவிட்டு நாங்கள்லாம் கடந்து சென்றோம். பெரிய ஆசீர்வாதம் இந்த சபைக்கு. 14 மட்டும் இல்லை, இந்த சபையின் எல்லா மக்களுக்கும் பெரிய ஆசீர்வாதம். போன இடத்துல ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அந்த பிள்ளைகள் ரொம்ப ஷீட்டு வீடு தான், அது ஷீட்டு வீடு, ஒரு காம்பவுண்டு ஷீட்டு வீடு. அந்த ஷீட்டு வீடுலேயே டூப்ளெக்ஸ் மாதிரி, உள்ளவே டூப்ளெக்ஸ் மாதிரி கட்டிட்டு மேலே பெண்களுக்கு அறை, கீழே இவங்களுக்கு அறை. ஆனால் பிள்ளைங்களை வந்து சிஸ்டர் சசிகலா சொன்னாங்களாம், இந்த அவங்க பிள்ளைங்களுக்கு மொபைலுக்குது, ட்ரெஸ்ஸுக்குது, ஆடைக்குது, எல்லாமே கொடுக்குறாங்களா அவங்க டேடி மம்மி உனக்கு? ஆச்சா, இந்த பிள்ளைங்களுக்கு வந்து அப்பா இல்லை, அம்மா இல்லை, செமி ஆர்ஃபன், படிப்பு இல்லை, அப்பா குடிகாரன், அம்மா விபச்சாரி, இப்படியான பெற்றோர்களை பெற்ற அந்த பிள்ளைங்க MBBS டாக்டர் படிக்குது. கை தட்டலாமா? ஒரு பொண்ணு வந்து 6 மாத குழந்தை. அந்த குழந்தைய அவங்க எடுத்து அந்த குழந்தை இப்போ MBBS டாக்டராக இருக்குது. டிகிரி BBA ஒரு பையன் படிக்கிறேன். நான் அங்கே பிரசங்கம் இல்லை பேசி கொண்டு இருக்கும்போது அப்போ தான் காலேஜ் முடிச்சுட்டு வரான். யோசித்து பார்த்தேன் இதுக்கு காரணம் என்னன்னா, நல்ல தகப்பன் தாயே அந்த பிள்ளைங்க பெறலைன்னா கூட ஆவிக்குரிய தகப்பன் தாயை கர்த்தர் கொடுத்திருக்கிறா. அல்லேலூயா. நல்ல தகப்பன் தாயே
பெறலைன்னா கூட ஆவிக்குரிய தகப்பன் தாயே அந்த பிள்ளைகள் கொடுத்துருக்குறாங்க. அந்த பிள்ளைகள் அழகாய் பாடலை பாடியும் நல்லா படித்தும் MBBS BBA ஒரு பொண்ணு வேலைக்கு போகிறா. இப்படியான அநேக ஆசீர்வாதங்களை அந்த சிறு ஆர்ஃபனேஜ் அநாத ஆசிரமம் கர்த்தர் நடத்தி கொண்டு வருகிறார். இதற்கு கொடுத்த அந்த எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பராக. கொடுத்தவர்களுக்கு அடுத்த முறை சான்ஸ் கிடையாது, சரியா? கொடுத்தவர்களுக்கு அடுத்த முறை சான்ஸ் கிடையாது. ஏன்னா இந்த மாதிரி விஷயங்களுக்கு கொடுத்தா தான் சபையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சபை கஜானாவுலே நம்ம வச்சுக்கணும்னா சபை ஆசீர்வாதம் வராது. பிறருக்கு கொடுத்தா தான் நம்மளுக்கு ஆசீர்வாதம். இது நேற்று பாபாய் அதான் சொன்னார், இதில் தான் ஏன் ஆசீர்வாதம் இருக்குது. எது? பிறருக்கு கொடுக்கும்போது தான். மனப்பூர்வமாக கொடுத்தாங்க, மனப்பூர்வமாக கொடுத்தாங்க. எனக்கு ஆச்சரியம் என்ன, ஏன்னா அவங்களோட காணிக்கை நான் பார்க்குறேன், அவங்களோட காணிக்கை பார்க்குறேன். ஒரு டினாமினேஷன்லேருந்து அப்படி மேலே ஏறாது. தசமமாக கவர் பார்க்குற ஒரு டினாமினேஷன் மேலே ஏறாது. ஆனால் இதுக்கு மட்டும் 4 டினாமினேஷன் கொடுக்குறாங்கன்னா யோசிச்சு பார்த்தேன், கர்த்தர் அங்கே உள்ளத்தில் எவ்வளோ பேசியிருப்பார். சபைக்கு கொடுக்காதவர்கள் வேறு இடத்துக்கு கொடுக்குறாங்கன்னா கர்த்தர் பேசி அவர்களிடம் நடத்தினதுனால தான் அந்த மனசை தேவன் கொடுத்துருக்கிறார் கொடுக்கும்படியாக, இல்லையா? அதனால திக்கற்ற பிள்ளைகளுக்கு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம், அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சபை திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயராக இருக்கணும். ஆமேன். அப்படி இருந்தால் மட்டுமே தான். ஏன்னா நம்ம சபையில் எனக்கு தெரிஞ்சு பாஸ்டர் அநேக மக்களுக்கு உதவி செய்திருக்கிறாங்க, அநேக மக்களுக்கு உதவி செய்திருக்காங்க. ஆனால் அந்த அநேக மக்கள் இங்கே கிடையாது. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமே, அநேக மக்களுக்கு உதவி செய்திருக்காங்க, அவங்க கூட இருக்கிறாங்க, அவங்க எல்லா பண விஷயத்தில் இவர் தான் இருக்கிறாரு. ஆனால் அந்த தாயார் இங்கே வர்றது கிடையாது, ஒரு கொடுத்தவங்க இருக்கிறது கிடையாது. ஏன்னா அவங்க நோக்கம் என்னென்னா ஆதாயம் பெற்றுக்கொள்கிறது தான். சபை அப்படி நடக்கக்கூடாது, இல்லையா? நம்ம ஒரு உதவி செய்தோம்னா அதன் உதவி நிமித்தமாய் தேவனை தெரிஞ்சுக்கொள்ளணும் அவங்க. அதே போல தான் இந்த ஆர்ஃபனேஜில் இருக்கிறவங்க, இந்த அநாத ஆசிரமத்தில் இருக்கிறவங்க, நாங்கள் சென்ற உடனே ரொம்ப மகிழ்ச்சியாகி எங்களை நீங்கள் சண்டே வாங்க பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுங்க. நான் சொன்னேன் சண்டே நாங்கள் பிளான் பண்ணிவிட்டு வரோம், ஒரு ஞாயிற்றுக்கிழமை அந்த பிள்ளைகளையும் எங்கள் சபைக்கு அனுப்புங்கன்னு சொன்னாங்க. அப்போ மீராம்மா ஒரு அற்புதமான ஒரு ஐடியா கொடுத்தாங்க. மீராம்மா கை தட்டிடலாமா ஒரு முறை? மீராம்மா ஒரு ஐடியா கொடுத்தாங்க. பார்த்துட்டு மீராம்மா மூஞ்சி பார்த்தேன்னா அந்த கண்ணில் தண்ணி வரல, ஆனால் துக்கம் அடிச்சிக்கிச்சு. கரெக்டாக சசிகலா அழுந்துட்டீங்க, கரெக்டாக எல்லாருக்கும் துக்கம். ஏன்னா அந்த பிள்ளைகளை பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்தாங்க. இது நான் பழைய அநேக ஆசிரமத்துக்கு போயிருக்கிறேன். அநேக ஆசிரமத்தில் பிள்ளைகளை காட்டிலும் இந்த ஏஞ்சல் ஆர்ஃபனேஜில் இருக்கிற பிள்ளைங்க ரொம்ப அழகாக இருந்தாங்க, ரொம்ப க்யூட்டாக. யோசிச்சு இந்த அழகான பிள்ளைங்களை எப்படி அந்த தாய் தகப்பனை விட்டு போனாங்க. அந்த பொண்ணு ஒன்று பக்கத்தில் இருந்துச்சு, பார்த்துங்க, நீங்கள் சூப்பராக இருக்குதுன்னீங்க இல்லையா? அந்த பொண்ணை பார்த்துட்டு இவ்வளோ தான் இருக்குது, நம்ம ஃபெலிசியா மாதிரி அழகாக க்யூட்டாக. அந்த பொண்ணை எப்படி ஆர்ஃபனேஜில் விட்டு போச்சுங்க, அவங்க அப்பா கெடிச்சாங்கன்னா பள்ளியிருந்து விடணும்லாம். எவ்வளோ அழகான பிள்ளைங்களை பெற்று அது ஆர்ஃபனேஜில் விட்டு போகிறாங்க. அந்த பிள்ளைகள் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக தேங்க்ஸ் சொல்லி நம்மளை அரவணைத்து அவங்களுக்காக ஜெபிக்கும்படியாக கர்த்தர் உதவி செய்தார். அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. வருஷத்துக்கு 3 முறை அந்த பேக்கேஜை நாங்கள் கொடுக்குறோம். இப்போது கிடையாது, இது ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் செப்டம்பர் மாதத்தில் நம்ம ஒரு பேக்கேஜை கொடுப்போம். நவம்பர் டிசம்பர் வரல எதுவும் கொடுக்கறது கிடையாது. மீராம்மா என்ன சொன்னாங்கன்னா, நம்ம எல்லாரும் இப்போ மீராம்மா ஒரு 4 பிள்ளைங்களை தத்து எடுத்துக்கிறாங்களான்னு நினச்சிக்கோங்க. பயப்படாதீங்க. தத்து எடுத்துக்கிறேன்னா என்னென்னா தேவை அவங்களுக்கு ஆடை மட்டும், பழைய ஆடை இருந்தாலும் அவங்க எடுத்துக்கிறாங்க. ஆனால் கிறிஸ்மஸ் டைமில் அவங்களுக்கு அந்த 4 பிள்ளைங்களுக்கு மட்டும் புது ஆடையை வாங்கி கொடுக்கலாம் என்று சொல்லும்போது அம்மா அந்த ஐடியாவை எனக்கு கொடுத்தாங்க. இதையும் நான் திணிக்கலை, இதையும் ஃபோர்ஸ் பண்ணலை. மனப்பூர்வமாய் உங்களால் முடிஞ்சால் அதை செய்யுங்க. வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு 4 பிள்ளைங்களுக்கு நீ ட்ரெஸ் வாங்கி கொடுத்தினா கணக்கே கிடையாது அது. ஏன்னா நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம 3000-4000 ட்ரெஸ் எடுக்கிறோம். ஒரு லிமிட் ஒரு 1000 ரூபாய் ஒரு செட்டு வாங்கினாக்கோ 4000 ரூபாய் ஒரு வருஷத்துக்கு ஒரு அநாத பிள்ளைக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தீங்கன்னா கர்த்தர் உங்களை அப்படியே ஆசீர்வதிப்பாராமே சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அதே போல தான் அதையும் நீங்கள் செய்யுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரே ஒரு விஷயங்களை மட்டும் நான் பேசிட்டு சீக்கிரமாக முடிக்கிறேன். ஏனென்றால் இன்னைக்கு பிஸி டே. ஏன்னா இப்போ ஒரு திருமணம், அது திருமணம் ஆன உடனே சாயங்காலம்
பைபிள் ரீடிங் ஆன உடனே நமக்கு பெண்கள் கூட்டம். அதனால் சபையை கர்த்தர் பிஸியாக தான் நடத்தின்னு போகிறாரு. அதுக்கு ஜெபிங்க. முழங்கால் கூட்டத்துக்கும் நீங்கள் ஜெபிங்க. இந்த நாள் என்ன நாள்? ஃபாதர்ஸ் டே விஷ் பண்ணிங்க எல்லோரும். ஃபாதர்ஸ் டே, ஹாப்பி ஃபாதர்ஸ் டே. எல்லாம் தகப்பனாருக்கு தந்தையர் தினம் நல்வாழ்த்துக்கள். அதே போல் பைபிளில் ஒரு 3 ஃபாதர்ஸ் இருக்கிறாங்க. அந்த 3 ஃபாதர்ஸ் என்ன செய்தாங்க, அந்த 3 ஃபாதர் என்ன பண்ணாங்க என்று சொல்லி சுருக்கமாய் நான் தியானிக்க விரும்புகிறேன். அந்த 3 ஃபாதர்ஸ் என்ன பண்ணாங்க எடுத்து படிங்க. ஒரே வசனம், நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். Proverbs 1:8. என் மகனே, உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. அவைகள் உன் சிரசுக்கு அலங்காரம் முடியும், உன் கழுத்துக்கு சரப்பணியுமாய் இருக்கும். பிள்ளைகளே, உன் தகப்பனின் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. அவைகள் உன் சிரசுக்கு அலங்காரம் முடியும், உன் கழுத்துக்கு சரப்பணியுமாய் இருக்கும். இது யார் சொன்னா இருக்கும்? இது யார் சொன்னா இருக்கும்? இப்போ ஒரு 2 வீக் நாங்கள் நிகழ்ச்சியை பார்த்தோம். ஒன்று, தாய் தகப்பனே பிள்ளைகளை அநாத ஆசிரமத்தில் விட்டுட்டு விபச்சாரத்துக்கும் குடியின் பழக்கத்துக்கும் பிள்ளைகளை அங்கே ரோட்டில் விட்டு போகிற தாய் தகப்பன். இப்போ இங்கே வசனம் சொல்லுது, என்னன்னு சொல்லுது? ஒரு குடிகாரன் சொல்கிற பேச்ச பிள்ளை கேட்கணுமா? நான் வசனம் சொல்லுது, பிள்ளையே உன் தகப்பனின் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. ஆனா இந்த மாதிரி தாய் இந்த மாதிரி தகப்பனும் இருக்கும்போது அவங்க புத்தி எப்படி கேட்பது? கேட்டிருந்தா எங்க இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லி பாருங்க. அப்ப எந்த தகப்பன் எந்த தாயின் புத்தியை நீங்க கேட்கணும்? எந்த தகப்பன் எப்படி இருக்கணும், எந்த தாய் எப்படி இருந்தால் அவர்களின் புத்தியை கேட்டால் உனக்கு அது சிரசுக்கு என்னவா மாறுது? கிரீடமாகவும் உன் கழுத்துக்கு சரப்பணியுமா மாறுதாம். அவங்க புத்தி உன் சிரசுக்கு கிரீடமாகவும் உன் கழுத்துக்கு சரப்பணியும் மாறுது. அது யார் சொன்னால் மாறும்? அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? ஏன்னா அநேக தாய்மார்களை பார்க்கிறேன், அநேக தகப்பமான்களை பார்க்கிறேன். ஒரு ஆசனில் ஒரு நிகழ்ச்சி சொன்ன இல்லையா, கிரைம் ரேட் எப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு 6 years old, ரொம்ப அழகா 6 years old குழந்தை, அந்த அம்மா வேற ஒரு பையனோட கூட ஒரு உறவை வைத்து கொண்டு இருக்கிறாங்க. அந்த பிள்ளை அவங்களுக்கு தடையா இருக்குதுன்னு சொல்லி அந்த 6 வயசு குழந்தைய அந்த பிள்ளை பக்கெட்ல முழுக்கி சாவடிச்சிருக்கு. ஒரு பைத்தியக்காரன் இல்லாமல் கிடையாது. அவன் ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறவன் பைத்தியக்காரனா பிரதர்? இல்லை, புத்திசாலி தானே. ஆனால் ஐடி கம்பெனியில் வேலை செய்கிற பைத்தியக்காரன். அந்த பைத்தியக்காரன் அந்த பிள்ளைங்க 6 வயசு புள்ள ஒன்று, 8 வயசு புள்ள ஒன்று, 6 வயசு புள்ள ஒன்று ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டும் ஒன்று எல்கேஜியும் படிக்குது. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கும் எல்கேஜி படிக்கிற பிள்ளைக்கு என்ன தெரியுமா? என்ன தெரியும்? அப்பா ஏபிசிடியை விட்டு வதம் தெரியாது. ஏன்னா இப்போ இருக்கிற பிள்ளைங்களுக்கு அது கூட தெரியாது. ஏன்னா அவங்களுக்கு மொபைல் எப்படி ஆப்ரேட் பண்ணணும்னு தெரியும், எதுவும் தெரியாது. ஆனால் அந்த பைத்தியக்கார ஐடி கம்பெனியை பையன் என்ன பண்ணியிருக்கிறான், அந்த பிள்ளைங்க சரியாக படிக்கலைன்னு சொல்லிட்டு இந்த பிடிஎம் பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் கூப்பிட்டு உன் பிள்ளைங்க சரியாக படிக்கலைன்னு சொன்ன உடனே அவன் என்ன பண்ணியிருக்கிறான், வேற ஸ்கூலில் மாற்றிருக்கிறான். அந்த ஸ்கூலுக்கும் போய் அந்த பிள்ளைங்க சரியாக படிக்கலை. என்ன பண்ணுவீங்க? டியூஷன் எதுனா போட்டு சொல்லி கொடுக்கணும் இல்லையா? வேலை விட்டு சொல்லி கொடுக்கணும். வேலை விட்டுட்டு அட்லீஸ்ட் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் வேலை செய்கிறீங்கன்னா ஒய்ஃப் வேலை விட்டு பிள்ளையோட கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அநேக பிள்ளைங்க அப்படியே நல்ல விஷயம் செய்கிறாங்க. அந்த பைத்தியக்கார ஐடிஐ எம்ப்ளாயி என்ன பண்ணான் தெரியுமா? 2 பிள்ளைங்களையும் ஃபேமிலியோட கூட வெளியே போயிருக்கிறான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு. அவங்க ஒய்ஃப் அந்த ஃபங்க்ஷனில் விட்டுட்டு ஏதோ வரேன்னு சொல்லி சாக்லேட் வாங்கி கொடுக்குறேன்னு கூப்பிட்டு போய் அந்த 2 பிள்ளைங்களையும் வீட்டுக்கு கூட்டு போய் சாவடிச்சிட்டான். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் எல்கேஜி படிக்கிற பிள்ளைகளுக்கு படிக்க தெரிலன்னு சொல்லி அவங்க அப்பா என்ன பண்ணிட்டான், சாவடிச்சிட்டான். அவனும் செத்துட்டான். அநேக தாய்மார்கள் இப்படி தான் இருக்கிறீங்க. உங்கள் பிள்ளைங்களுக்கு தெரியலன்னு சொன்ன உடனே
படிக்க முடியல தெரியலன்னு சொன்ன உடனே உங்கள் கோபத்தை காண்பிக்கிறீர்கள், ஏதோ ஒரு செய்கிறீங்க. அப்படி இருக்காதபடிக்கு வசனம் சொல்லுது, லிசன் மை சன் டு யுவர் ஃபாதர்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டு நாட் forsake your mother's டீச்சிங். இவர்கள் எல்லாம் யாருன்னா கர்த்தரை அறியாதவர்கள். கர்த்தரை அறியாதவர்கள் இப்படி செய்வாங்க. அதில் யாரோட புத்தியை நாம் கேட்கணும்னா எடுத்து படிங்க. மத்தேயு எழுதின புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். சீக்கிரம் படிங்க. மத்தேயு 6:33. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். ஒரு தாயும் தகப்பனும் எப்படி இருக்கணும், யாரோட பேச்சு கேட்கணும்னா, யார் தாய் தகப்பன் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுறானோ அவனோட புத்திமதிகளை கேட்பது ரொம்ப நல்லது. ஆமென் ஆமென். ஏன்னா இப்ப பார்த்தீங்க ஐடி எம்ப்ளாயி, அவன் எதை தேடல, தேவனுடைய ராஜ்யத்தையும் தேடல, நீதியும் தேடல. அவன் தேடினதெல்லாம் வேற பிள்ளைங்க எப்படி படிக்குது, வேற பிள்ளைங்க என்ன செய்யுது, எங்க இருக்கிறாங்கன்றதான் அவன் யோசனை தவிர தன் பிள்ளைகள் எப்படி நடக்கணும் என்று சொல்லி பிதாவிடம் கேட்கல. அவன் தேவன் ராஜ்யத்தையும் நீதியும் கேட்காததுனால தான் அவன் சரீரத்தில் தோன்ற விஷயங்கள் எல்லாம் திணிக்க ஆரம்பிச்சான் அந்த சின்ன பிள்ளைங்களுக்கு. அப்படியாய் புத்தி சொன்னால் பிள்ளைங்களுக்கு வந்தோம் ஏறாது, கேட்காது. முதல் காரியம், தாயும் தகப்பனும் பிள்ளைகளை நடத்தணும்னா நீங்க முதல் காரியம் எவ்வளவு படிச்சீங்க, என்ன பண்றீங்க எல்லாம் கிடையாதுங்க. முதல்ல நீங்க என்ன தேடுங்க, தேவ ராஜ்யத்தை நீதியை நீங்க முதல்ல தேடுங்க. Good father will always have a proper relationship with God. கர்த்தரை நேசிப்பான். முதல் காரியம், யார் எந்த தாயும் எந்த தகப்பனும் கர்த்தரை முழுமையாய் நேசிக்கிறார்களோ, ஒரு ஆவிக்குரிய தகப்பன் யாரை நேசிப்பாங்க, கர்த்தரை நேசிப்பான். ஒரு ஆவிக்குரிய தகப்பன் எதை நேசிப்பாங்க, கர்த்தரை நேசிப்பாங்க. நீங்க கர்த்தரை நேசிச்சீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கூட்டி கொடுக்கப்படும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நாம் அதை செய்யாததுனால தான் நம் பிள்ளைகளின் வாழ்க்கை சரியில்லாம போகிறது. We are not a good father. Why? We don't follow Christ properly. பிதாவை நான் ஒழுங்காக நடப்பது கிடையாது, குடும்பத்தில் அன்பு கிடையாது, குடும்பத்தில் பிரச்சனைகள் அநேகமா இருக்கும் போது உன் பிள்ளை ஏதோ ஒரு விஷயத்துல தவறு செய்யும். இவ்வளோண்டு பையங்க இந்த அந்த மனுஷுக்குள்ள போயின்னுக்கிறான். கீழே யாரோ ஒரு சின்ன ஒரு துண்டு சிகரெட்டு போட்டுக்கிறாங்க. அந்த பையன் அந்த சிகரெட் எடுத்து வாயில வைக்கிறான்னு யோசிச்சு பாருங்க. 3வது 4வது படிப்பு தான் இருப்பான், அவன் 3rd 4th தான் இருப்பான். அந்த சின்ன பையன் கீழே போட்ட ஒரு சிகரெட் எடுத்து வாயில வைக்கிறான். எங்கேருந்து கற்றுக்கணா? அவங்க அப்பா கிட்ட தான் கற்றுக்கணா. நம்ம சபையில் அநேக வாலிப பிள்ளைங்க அப்படி தான் இருக்குதுங்க. அவங்க அப்பா பார்த்து தான் கற்றுக்குதுங்க. நீங்கள் குடிக்காமல் நீங்கள் பழக்கம் ஒழுங்கான பழக்கம் இருந்துச்சுன்னா உன் பிள்ளைங்க உன்னை அப்பான்னு கூப்பிடும், உங்கள் பிள்ளைங்க உன்னை அம்மானு கீழ்ப்படியும். உங்களுக்கிட்ட நீ தேவ ராஜ்யத்தை தேடாத மகனா இருக்கிறதுனால தான் உங்ககிட்ட எங்கடா கடவுள் இருக்கிறாங்கன்னு சொல்லி அவன் பிசாசை தேடின்னு போறான். When you are not a good father and mother, your sons and daughter will go behind devil. தவறான பழக்கங்க, உலகத்தின் காரியங்க தேடுவாங்க. ஏன்னா உன்னால அதுதான் அழகா வசனம் சொல்லுது. முதலாவது எதை தேடுங்க, தேவ ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்க. ஐசையா 57ஆம் அதிகாரம் 21 படிங்க. ஐசையா 57:21 சீக்கிரம் படிங்க. துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை என்று என் தேவன் சொல்லுகிறார். துன்மார்க்கனுக்கு என்ன இல்லை? சமாதானம் இல்லை என்று என் தேவன் சொல்லுகிறார். ஏன் துன்மார்க்கனுக்கு என்ன கிடையாதுங்க? துன்மார்க்கனுக்கு சமாதானம் கிடையாது. ஏன் அந்த துன்மார்க்கனுக்கு சமாதானம் கிடையாதுன்னா, he is not running after God. கர்த்தரை பின் ஓடாததுனால அவனுக்கு என்ன கிடையாது? சமாதானம் கிடையாது. you are not loving your father. நீங்க தேவனை நேசிக்காததுனால நீங்க என்ன அறிகுறி சொன்னாலும் என்ன புத்தி சொன்னாலும் உன் பிள்ளை என்ன பண்ணாது? கேட்காது. நீங்க நல்ல தகப்பன் தாயா இருக்கணும்னா முதல்ல எதை தேடணும்? நீங்க தேடலாம், உங்ககிட்ட சமாதானம் கிடையாது. சமாதானம் வேணும்னா எதை தேடணும்? புரிஞ்சுச்சா உங்களுக்கு?
more than anything that you do on this earth, first seek God. தேவனை தேடு. சண்டே ஸ்கூலுக்கு ஒன்று சொல்கிறேன், சண்டே ஸ்கூல் பிள்ளைங்க ஒன்று சொல்கிறேன். சண்டே ஸ்கூல் பிள்ளைங்க நெக்ஸ்ட் டைம்லேருந்து அவங்க சண்டே ஸ்கூல் பிள்ளைங்களை வந்து அப்பா பக்கத்தில் அம்மா அப்பா பக்கத்தில் உட்கார வைக்கணும். ஏன் அப்பா அம்மா அப்போ தான் தெரியும் உங்கள் அப்பா அம்மாவோட அழகு என்னன்னு உனக்கு. ஏன்னா சின்ன பிள்ளைங்க ஆராதிக்குது, ஆமே சொல்லுங்க பார்க்கலாம். அவங்க அப்பா அம்மா ஆராதிக்கிறது கிடையாது, அவங்க அப்பா அம்மா சோத்திரம் சொல்கிறது கிடையாது, அவங்க அப்பா அம்மா கையை கூட தடுறது கிடையாது. ஆனால் அந்த பிள்ளைங்க அது செய்யுது. அப்போனா அந்த பிள்ளைங்க செய்கிறத பார்த்துட்டு உங்களுக்கு சுடு சொரணை ஏறட்டும், உங்களுக்கு கொஞ்சம் புத்தி வரட்டும். ஏன்னா கை தடுறது கிடையாது, பாடுறது கிடையாது, ஆராதனை கிடையாது, உன்னோட நடைமுறைகள் சரியாக கிடையாது. உன்னை பார்த்து உன் பிள்ளைகள் எதை கற்றுக்கொள்ளும்? சபையில் உட்காருமா அப்படியே உட்காருங்க, உன் பிள்ளையை உன் சிறு பிள்ளையை கூட்டு உட்கார வைங்க, உன்னை பார்த்து பிள்ளையை கற்றுக்கட்டும். ஏன்னா வெரி இம்பார்ட்டன்ட் லெசன் ஃபார் இந்த ஜெனரேஷனுக்கு என்னன்னா, தாயும் தகப்பனும் ஒழுங்காக இருந்தால் பிள்ளைங்களும் ஒழுங்காக இருக்கும். அவங்க ஒழுங்கான தேவனை தேடினால் அந்த பிள்ளைகளும் தேவனை தேடும்படியாக தேவன் வழிவாசல் திறந்து தருவார். when you don't do it, நம்ம அதை செய்யாததுனால தான் பிள்ளைகளும் அதை செய்யாமல் போகிறது. ரெண்டாவது காரியம், a godly father loves his wife. ஒரு ஆவிக்கிற தகப்பன் அவங்க மனைவி என்ன செய்வா? நேசிப்பா. ஒரு ஆவிக்கிற தகப்பன் அவன் மனைவி என்ன பண்ணுவாரு? நேசிப்பா. எது படிங்க? எபேசியர் 5ஆம் அதிகாரம், எபேசியர் 5ஆம் அதிகாரம் 25. சீக்கிரம் படிங்க, 10 நிமிஷம் அவங்க முடிக்கல. எபேசியர் 5:25. புருஷர்களே உங்க மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் திருவசனத்தை கொண்டு 1 கொரிந்தியர் 13 படிங்க. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளிலும் பேசினாலும் அன்பு எனக்கு இல்லாவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளமும் போலவும் இருப்பேன். ஆமென், அல்லேலூயா. இங்க அநேக கணவர் வந்து இப்படிதான் இருக்கிறோம். எப்படி இருக்கிறோம்? சத்தம் இல்லாத வெண்கலம் போலவும் ஓசைப்புகளால் கைத்தாளம் போலவும். ஆமா, நல்ல சத்தம் வீட்டில். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். வீட்டுக்கு வந்தா சவுண்ட் இல்லை உங்களுது. ஆமா தானே? உண்மை சொல்லணும். ஆமாவா இல்லையா? வீட்டுக்கு வந்தா சவுண்டு, ஆனால் உள்ள என்ன இல்லை? அன்பு இல்லை. நம்மகிட்ட என்ன இல்லை? அன்பு இல்லை. ஏன் அன்பு இல்லை? நான் உங்கள்கிட்ட வீட்டுக்கு வந்தால் என்ன கதை? உங்ககிட்ட சவுண்டு, டிவி சவுண்டு ஒயின்னு வச்சுக்கிறது. பிள்ளை கத்துனா சரி, கத்தலைனா சரி, வைஃப் என்ன செய்யுது, பிள்ளை சவுண்டுனா டிவி சவுண்டு ஒயின்னு வச்சுக்கிறது. எதனா அவன் வீட்டில் சவுண்டு உண்டாக்குறது. குடிச்சிட்டு வந்து எல்லாத்தையும் போட்டு ஓடிக்கிறது. அவன்கிட்ட என்ன கிடையாது? அன்பு கிடையாது. ஒரு நல்ல தகப்பன் அந்த பிள்ளைக்கு எதை சொல்லி கொடுக்குதுன்னா, எங்க அப்பா அம்மா எப்படி சண்டை போடுறாங்க, எங்க அப்பா அம்மா எப்படி சண்டை போட்டுக்கிறாங்க, எங்க அம்மா அப்பா எப்படி பிரிச்சு பேசாம இருக்கிறாங்கன்னு சொல்லித்தான் உன் பிள்ளைக்கு உன்னை பார்த்து கத்துக்க. உன்னை பார்த்து கத்துக்கின பிள்ளை அவன் திருமணமாயி ஒரு வீட்டுக்கு போவா பாரு, அவளும் அப்படித்தான் பேசாம இருப்பா. அப்ப நீ பாஸ்டா என் பையன் பேச மாட்டேங்கிறான், பாஸ்டா என் பொண்ணு வாழ்க்கை எப்படி போயிடுச்சு பாஸ்டா, இங்க அழு, இங்க வந்து அழு. நான் என்ன செய்வேன்? எதுவும் செய்ய முடியாது, எதுவுமே செய்ய முடியாதுங்க. ஜெபிக்க தான் முடியும். அதை நீ ஒழுங்காய் உன் பிள்ளைகள் உன் மனைவியின் மேல் அன்பு கூர்ந்து அவர்களை ஒழுங்கா நடத்தியிருந்தேன்னா உன் பிள்ளையின் வாழ்க்கை சரியா இருந்திருக்கும். You will be called as a good father, a good husband, a good wife, a good mother. Yeah, because you love them. முதலாவது தேவனை தேடினீர்கள். இரண்டாவது நீங்க என்ன செய்யணும்? அன்பு செலுத்தணும். மூன்றாவது கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 23 படிங்க. கொலோசியர், நான் தாசி சொல்லல, சீக்கிரம் முடிக்கிறேன். கொலோசியர் 3:21 படிங்க சீக்கிரம். பிதாக்களே உங்கள் பிள்ளைகள் வெள்ளனற்று போகாதபடிக்கு அவர்களுக்கு கோபம் மூட்டாதிருங்கள். அவர்கள் என்ன பண்ணாதீங்க? என்ன பண்ணக்கூடாது? கோபம் மூட்டாதிருங்கள். கோபம் மூட்டாதீங்க. நமக்கு பெலன் அடையுதுன்னா ஏன்னா நீங்க கோபம் மூட்டுற மாதிரி பண்றதுனால பேசுறதுனால பிள்ளைகளுக்கு என்ன வரும்? கோபம் வரும். பேசுற காரியம் அப்படி, வீட்டுல சொல்ற விஷயம் அப்படி, வீட்டுல அப்படி பண்றதுனால பிள்ளைகளுக்கு என்ன வரும்? கோபம் தான் வரும். A godly father, ஒரு ஆவிக்குரிய தகப்பன் எதை குறித்து பேசுவான்? பிள்ளை கிட்ட அன்பை குறித்து பேசுவான், தயவை குறித்து பேசுவான், ஒருவருக்கு எப்படி கொடுக்கணும்னு சொல்லி கொடுப்பா. யாரு?
ஆவிக்குரிய தகப்பன். மாம்சத்துக்குரிய தகப்பன். எப்படி கொள்ள அடிக்கலாம், எப்படி ஒருத்தனை ஏமாத்தி வாழலாம், எப்படி காசை புரட்டலாம், இப்படி தான் மாம்சத்துக்குரிய தகப்பன் பேசிக்கொண்டு இருப்பான். பணம் தான் அவனுக்கு வாழ்க்கை, உலக சம்பந்தம் தான் அவனுக்கு. ஆனால் ஆவிக்குரிய தகப்பன் அப்படி கிடையாதுங்க. ஆவிக்குரிய தகப்பன் அன்பை குறித்து பேசுவான், பரிமாறதை குறித்து பேசுவான், கொடுக்கறத குறித்து பேசுவான், பிள்ளைகள் மேல் அன்பா இருப்பான். யாரு? ஆவிக்குரிய தகப்பன். நான்காவது தகப்பன், சீக்கிரம் முடிக்கிறேன். A godly father ஒழுக்கமா இருப்பான். எப்படி இருப்பான் ஆவிக்குரிய தகப்பன்? Disciplined. He will hold his integrity. ஒரு ஆவிக்குரிய தகப்பனை பார்த்தா எங்க அப்பா இவ்வளவு டிசிப்ளின்டா இருக்கிறாரு. ஒருத்தர் வீட்டுக்கு போனா அவங்க எப்படி கனப்படுத்துறாரு. சில தகப்பன்மாருங்க வந்து ஒரு விசேஷம் நடத்துறாங்கன்னா, இவங்க வந்தா இவங்க தாஸ்தி பெரிய கிஃப்ட் கொடுக்குறாங்கன்னா இவங்களுக்கு பெரிய சேர், இவங்களுக்கு பெரிய மதிப்பு, ஏன்னா இவங்க தாஸ்தி பணம் கொடுக்குறாங்க. He doesn't hold his integrity. வீட்டுக்கு வரவங்களை நம்ம எப்படி மதிப்பிடுறோம்னா, பணக்காரங்களுக்கு ஒரு மதிப்பு, இல்லாதவங்களுக்கு ஒரு மதிப்பு. பணக்காரனுக்கிட்ட சரியா நல்ல அழகா அப்படியே நைஸ் பண்ணி ஐஸ் போட்டு பேசுறது, சோப் போட்டு. அதே பணம் இல்லாதவர்களுக்கு எப்படி பேசுவாங்க? வந்துட்ட போ தூ. இப்படி இருக்கிறதுனால உங்க பிள்ளைங்க உன்னை பார்த்து நல் ஒழுக்கத்தை கற்றுக்கொள்ளாது. They will never hold integrity, never hold good conduct. நல்ல வாழணும் பிள்ளைங்களுக்கு தெரியாது. ஏமாற்றி வாழணும் தான் பிள்ளைங்க கத்துக்கும். ஏன்னா உங்கள்கிட்ட ஒழுக்கம் கிடையாது. உங்கள்கிட்ட இருக்கிற எல்லா பழக்கத்தை பார்த்து தான் பிள்ளைங்க கற்றுக்கொள்ளுது. அதனால தான் நம் தேசத்தில் அவ்வளவு கிரைம் நடக்குது. என் கூட படித்த ஷர்லி கூட படித்த அவளோட கிளாஸ்மேட்டோட தம்பி எனக்கு தெரியும். அந்த சிபிஎம் சர்ச்சுக்கு போகிறவங்க, அவங்க சிபிஎம் சர்ச்சுனா ஓலி வெள்ளையாக சுற்றுவாங்க. அந்த சர்ச்சுக்கு போகிற ஒருத்தன் ஒரு நாள் நியூஸ் பேப்பரில் ஃபோட்டோ பார்க்குறேன் நான். 4 பேர் ஃப்ரெண்ட்ஸு. விஜயலட்சுமி ஜுவல்லர்ஸ்ன்னு சொல்லிட்டு விஜயலட்சுமி ஜுவல்லர்ஸில் அந்த நகை கடையை ஒடிச்சு அந்த நகை கடையிலேருந்து நகையை எடுத்துட்டு, நான் என்னடா பார்க்க தமிழ் படிக்க தெரியாது. ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே ஏதோ நல்லது பண்ணிக்கிறான், ஃபோட்டோ வந்துக்குதுன்னு நினச்சேன். அப்புறம் ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபோன் பண்ணி, என்னடா இவனோட தம்பி இங்கே பார்க்குறேனேன்னு சொன்ன உடனே அவன் சொன்னான், டே அவன் கேரளாவில், கர்நாடகாவில், ஆந்திர பிரதேசில் கடைங்களை ஒடிச்சு நகையை திருடு. ஏன் எங்கேயோ ஒரு இடத்துல அவங்க அப்பா அவனுக்கு நல்ல ஒழுக்கத்தை சொல்லி கொடுக்கல. எங்கேயோ ஒரு இடத்துல அந்த குடும்பத்தின் காரியம் அவனை ஒழுங்கா நடத்திருந்துச்சுன்னா அந்த பிள்ளைங்க ஒழுங்கா இருந்திருக்கும். ஏன் அப்படி இல்லைன்னா அவங்க முதலாவது தேவன் ராஜ்யத்தை என்ன பண்ணல, தேடல. அப்பாவும் அம்மாவும் எப்படி இல்லை, வீட்டில் அன்பா இல்லை. அப்பா மகனுக்கு எதை காட்டுறான்? விரோதத்தை காட்டுறான், வைராகியத்தை காட்டுறான், பொறாமையை காட்டுறான். இப்படியெல்லாம் காட்டும் போது அந்த பிள்ளை என்ன யோசிக்கும்? தப்பா தான் யோசிக்கும். நாங்காவது அவங்க அப்பா எப்படி வாழல, நல் ஒழுக்கமாய் வாழவில்லை. அவன் நல்ல ஒரு கண்டக்ட், நல்ல ஒரு இன்டெகிரிட்டி கிடையாது. அப்படி இருக்கிற பிள்ளை எப்படி கிறிஸ்துவ ஆவிக்கிற வாழ்க்கையை கற்றுக்கும்? ஒரு வீடியோ பார்த்தேன், இந்த வாலிப பிள்ளைங்க அழுது அப்படியே துதிக்கிறாங்க, அப்படியே முழங்காலிட்டு அழுதுங்க இந்த வாலிப பிள்ளைங்க. யோசிச்சேன், நம்ம பிள்ளைங்க இப்போ சூப்பராக பண்ணுதுங்க. நம்ம பிள்ளைங்களெல்லாம் வாலிப பிள்ளைங்க இப்போ சூப்பராக பண்ணுதுங்க. நம்மலாம் ஒன்றும் கிடையாது, மூப்பர் வேஸ்ட். நம்ம இந்த வாலிப பிள்ளைங்க பந்து பாரு, ஆராதனை பண்ணுறாங்க பாரு, பிரசங்கம் செய்கிறாங்க பாரு. எல்லா வாலிப பிள்ளைங்க பிரசங்கம் செய்யுது, எல்லா வாலிப பிள்ளைங்க பிரசங்கம் ஆராதனை செய்கிறாங்க. நம்மகிட்ட தாங்க பிரச்சனை, நம்மகிட்ட தான் பிரச்சனை. சபை வளராத காரணத்துக்கு யார் பிரச்சனை? நம்ம தான், பெரியவங்க தான். வாலிப பிள்ளைங்க கிடையாது. அவங்க நம்மளை காட்டில ஸ்பீடா 4th 5th கியரில் போயின்னுக்கிறாங்க. இப்போ 5th கியரில் போயின்னு இருக்காங்க. ரொம்ப ஆசீர்வாதம் நடத்தின்னு போறார் கர்த்தர். நம்ம கொஞ்சம் மனம் மாறி கொஞ்சம் ஒத்து கொடுத்தோம்னா இந்த சபை பெரிய சபையா மாறும். அப்பா அம்மாங்கள்ட்ட தான் பிரச்சனை இருக்குது, பிள்ளைங்கள்ட்ட பிரச்சனை கிடையாது. அவங்களாம் மாறிட்டாங்க. ஆமாவா? ஆமா, அவங்களாம் மாறிட்டாங்க. நம்ம தான் மாறல. நம்மள்ட்ட தான் ஒழுக்கம் கிடையாது, நம்மள்ட்ட நல்ல ஒழுக்கம் கிடையாது. கடைசி 5வது, a godly father
இஸ் a role model of God. The godly father is a role model of God. முடிச்சிட்டேன் கரெக்டாக 11 மணி. சரியா? காட்லி ஃபாதர் ஆவிகர் தகப்பன் எதை பிரதிபலிப்பாரு? தேவனை பிரதிபலிப்பார். தேவன் யாருங்க? தேவன் எப்படிப்பட்டவர் ஐயா சொல்லுங்க மூப்பரையா? தேவன் எப்படி? அன்பானவர். தேவன் எப்படி? இரக்கமானவர். அன்பையா தேவன் எப்படி? தேவன் எப்படி? அன்பு சொல்லிட்டாங்க, அன்புள்ளவர். நீங்க தயவு உள்ளவர் நீங்களா? ஒன்று சொல்லுங்க. நீதி உள்ளவர். தேவன் யாரு? நீங்க சொல்லுங்க. சமாதானக்காரர். அதெல்லாம் நம்ம வெளிப்படுத்துறோமா? சொல்லுங்க இப்போ. அல்லேலூயா. we are all a role model of God. கர்த்தரை தேவனை நாம் என்ன செய்றோம்? வெளிப்படுத்துறோம், பிரதிபலிக்கிறோம். we are a model of God. we are a model of God. அப்பா அவங்க யாரு? model of God. ஒரு சந்தை சுமப்பது போல் என்னை சுமந்து வந்தீரே, ஒரு டாடி சுமப்பது போல் என்னை சுமந்து வந்தீரே, சுமந்து வந்தீரே, சுமந்து வந்தீரே, சுமந்து வந்தீரே, சுமந்து வந்தீரே, உன்னன் தோளில் மேல தூக்கி என்னை அரவணைத்தீரே, உன்னன் தோளில் மேல தூக்கி என்னை அரவணைத்தீரே. ஒரு தந்தை, a father is more important. ஆமா இல்லையா? பிள்ளைங்களுக்கு ஆமா இல்லையா? how important is your father? More important. How important is your father? பார்க்கலாமே. how important is your father? உங்க அப்பா எவ்வளவு முக்கியம் உனக்கு? ரொம்ப முக்கியம். ஃபீலிங் மூஞ்சி ரொம்ப முக்கியம். ஒரு அப்பா அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். யோசிக்கங்க, உங்க பிள்ளை உங்களை யாரா பார்க்குது? ரோல் மாடல். பேச்சு நிற்கிறீங்களா? ஆல் த ஃபாதர்ஸ், ஆல் த ஃபாதர்ஸ். அப்பா மட்டும் ஏஞ்சிக்கங்க. நான் அப்பா ஆயிடுவேன்னு அசியூம் பண்ணி ஏஞ்சிக்காதீங்க. இல்லை பாஸ்டர் வாங்க. இல்லை வாங்க. பிரைஸ் தி லார்ட். மைக் என்கிட்ட இருக்குது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். நில்லிட்டீங்களா? ஓகே. இப்போ உங்க அப்பா உனக்கு யாரு? ரோல் மாடல். ஓகே, ரோல் மாடல். பத்மா, what is your father to you? What is one character that you liked him? Please sit. யோசிச்சுக்கங்க. ஆமா, பேட்டோ பேட்டோ பேட்டோ. யோசிச்சுக்கங்க. சொல்ல முடியல அவளுக்கு, யோசிக்கிறா. மேபி அதிகமாக இருக்கலாம், இல்லை இல்லாமல் போகலாம். அது உங்கள் 2 பேர் கொடுத்து வீட்டுக்கு போயிட்டு 2 பெல்ட்டில் கொடுங்க. சோத்திரம். யோசிச்சுக்கங்க. சொல்கிறேன், டக்குன்னு சொல்ல. எங்கள் அப்பா எப்படி? இப்படி. ஸ்வீட்டி, where is your father? Please stand up. Respect your father. ஸ்மார்ட்டா? யாரா அவரு? ஸ்மார்ட். கை தட்டலாமா? உக்காரு. ஹலோ மேடம், நீங்கள் சொல்லுங்கள். இப்போ உங்கள் பொண்ணு உங்கள் ஹஸ்பண்டை பார்த்து ஸ்மார்ட்டுன்னாங்க. ஸ்மார்ட்டா? ஸ்மார்ட். உண்மைதானா? அது டீச்சர் வச்சு சைன் போட்டு கரெக்ஷன் பண்ண சொன்னேன். ஸ்தோத்திரம். பினு, ஒன் குட் கேரக்டர். சப்போர்ட்டிவ். சப்போர்ட்டிவ். ஸ்ரீ பர்ஃபெக்ஷன். எப்படியா? பர்ஃபெக்ஷன். யாரு? அன்பு. பிரவீனுக்குறாப்லையா? பிரவீன் இல்லையா? தயவு செய்து உங்கள் பிள்ளைக்கு சொல்லி கொடுங்க. சர்ச்சு நடுவில் எழுந்து வெளியே போயிடுறான். எங்கன்னு கற்றுக்கனான்னு தெரில. சொல்லி கொடுங்க. ஆகாஷ், டீக்கன். ஸ்ட்ரென்த்து. வின்சி, பேஷியன்ஸ். என்ன இருக்குதா அவர்கிட்ட? பொறுமை. ரீனா, ஓ ரீனா, ரா ரா என்னம்மா? கேரக்டர். ஓகே. பீனா, ஹெல்பிங். ரியா, எல்லாமே எல்லாமே முடிந்ததென்று என்னை பார்த்து இகழ்ந்தனா. உங்க அப்பானால எல்லாமே முடியும், நம்மனால முடியாது. சரியா? வெரி குட். அடுத்தது லியோன். ஈஸி பாய். ஈஸி பாயா? ஈஸி மைண்டட். ஈஸி மைண்டட்.
தாமஸ் பத்தி நீயே சொல்ல பார்க்கலாம். ஒன்று நல்ல குணம் உங்ககிட்ட. ஸ்தோத்திரம். மனோஜ் ஃபாதர் ஆயிட்ட. மனோஜ் நீ ஒன்று சொல் நல்ல குணம். எல்லாமே இருக்குதா? அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. சஞ்சய் என்னப்பா? ஹெல்பிங். அங்க நம்ம பிரேடிகுமார் டாக்டர். நீ சொல்லுமா? கம்ஃபர்ட் ஜோன். திவ்யா வெரி கைண்ட். உங்க டாடி பத்தி ராஜு பத்தி சொல்லு. நீ ஹவ் இஸ் யுவர் ஃபாதர்? ஹீரோ. ராஜு பாய் ஹீரோவா? சோத்திரம். யாரை விட்டுட்டு இருக்கிறோம் நம்ம? இவரு கிளெமெண்ட் ஐயா. ஜாக்கப் எங்கப்பா அவன்? ஜாக்கப் கை தட்டலாம். வருஷம் கை தட்டுறோம். ஜாக்கப். மணி ஆகாஷ் சொல்லிட்டாப்ல. பிரகாஷ் ஏதா பெரிய பையன் இப்ப தெரியுதா? வேர் இஸ் அவர் கண்டக்ட்? உன் பையனை தேடணும். கிளெமெண்ட் ஐயா உன் பையனை தேடணும். இல்ல அச்சா உன் பையனை தேடணும். இல்ல எங்கப்பா அவன்? தூங்கிக்கிறான். ஏதோ பெரிய சின்ன பையன் சொல்லு. உங்க டாடி யாரு? ஹாப்பினஸ். அழகு இல்ல? கை தட்டி இல்லாம எல்லா ஃபாதர்ஸ்க்கும் எங்க ஃபாதர் ஹெல்பிங். எங்க ஃபாதர் ஹெல்பிங். யார் வந்தாலும் இல்லைன்னு சொல்ற காரங்க கிடையாது. he is a man of helping nature. எல்லாருக்கும் உதவி செய்கிறவர் என்னோட ஃபாதர். அச்சா அப்படியா இருக்கும்போது லெவிட்டா your father? சப்போர்ட்டிவ். என்னது? சப்போர்ட்டிவ். another one love. சப்போர்ட்டிவ் and love. எப்படியா நம்ம ஒரு கண்டக்டை ஒரு விஷயத்தை நாம் எப்படி காட்டுறோம் என்பது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 5 முக்கியமான விஷயம். முதலாவது தேவ ராஜ்யத்தை தேடுங்க. இப்போ இருந்தது போதும், இவ்வளவு நாள் வாழ்ந்தது போதும். இதுக்கு மேல முதலாவது தேவ ராஜ்யத்தை என்ன செய்யுங்க? தேடுங்க. ரெண்டாவது என்ன செய்யணும்? மனைவியின் மேல் அன்பு செலுத்துங்க. மூன்றாவது என்ன செய்யணும்? பிள்ளைகள் மேல் அன்பு செலுத்துங்க. நான்காவது என்ன செய்யணும்? நல் ஒழுக்கத்தை கற்றுக்கொள்ளுங்க. நல் ஒழுக்கத்தை. பி a good conducted father. நல்ல ஒரு இன்டெகிரிட்டி உங்ககிட்ட இருக்கட்டும். ஐந்தாவது தேவனை பிரதிபலிக்க. அப்படியாய் நாம் நடந்து கொண்டால் உன் பிள்ளைகள் உன்னை பார்த்து கற்றுக்கொள்ளும். God bless you fathers. எல்லா தகப்பர்களை தேவன் ஆசீர்வதிப்பாராக. நாம் எழுந்து நிற்கலாமா? Shall we all stand up? தகப்பனே, தகப்பனே, நல்ல தகப்பனே, தகப்பனே, நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே. சொல்லலாமா? தகப்பனே, தகப்பனே, நல்ல தகப்பனே, தகப்பனே, நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே. குறையொன்றும் இல்லை என்னை நிறைவாக, குறை ஒன்றும் இல்லை என்னை நிறைவாக நடத்துறீங்க.
நன்றி சொல்ல வார்த்தையில் நலமாக நடத்துறீங்க. நன்றி சொல்ல வார்த்தையில். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லணும். ஆமென், ஆமென், அல்லேலூயா. நம்ம அப்பா அம்மா நமக்கு குறையில்லாமல் நடத்தின்னு இருக்காங்க. ஆமென் தானே? அல்லேலூயா. அவங்க மறந்தாலும் அவங்களால அந்த சுச்சுவேஷனுக்கு முடியினாலும் இவர்களை காட்டிலும் பெரிய தகப்பன் அது நடத்தி வந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எல்லா டைமும் அப்பா அம்மாக்கு கொடுக்க முடியாது இல்லையா? எல்லா டைமும் அப்பா அம்மாக்கு கொடுக்க முடியாது. ஆனால் அவங்களால முடிஞ்ச பலனை கொண்டு அப்பா அம்மா உன் காரியத்தை, உன் ஆரோக்கியத்தை திருப்தி செய்து உன்னை ஆசீர்வதித்திருக்காங்க இல்லையா? ஸோ தே ஆர் வெரி குட் இம்பார்ட்டன்ட் பர்சன் இன் யுவர் லைஃப். அதை காட்டிலும் அவர்களை நடத்துகிற நம் தகப்பன் பெரியவர். சொல்லலாமா? கூரையொன்றும் இல்லை என்னை நிறைவாக, கூரையொன்றும் இல்லை என்னை நிறைவாக நடத்துறீங்க. நன்றி சொல்ல வார்த்தையில் நலமாக நடத்துறீங்க. நன்றி சொல்ல வார்த்தையில் நலமாக நடத்துறீங்க. நன்றி உமக்கு நன்றி, நன்றி உமக்கு நன்றி, நன்றி உமக்கு நன்றி. தகப்பனே, நல்ல தகப்பனே, தகப்பனே, நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பன். சொல்லுங்க, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே. எங்களை நடத்துகிறவரே, என்னை தாங்குகிறவரே, அப்பா என்று கூப்பிடும்போது உம் கரம் நீட்டி எங்களை தாங்கி எங்களை நடத்தி எங்களுக்கு சுகத்தை கொடுத்து தகப்பனே எங்களை பாதுகாத்து வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. அதே போல் இந்த பூமியின் மேலேயும் எங்களை பாதுகாத்து கொள்ளும்படியாக நடத்தும்படியாக மாம்சக்குரிய தகப்பனார்களை ஏற்படுத்தி எங்களை நடத்தி கொண்டு வருகிறீரே, அதற்கு நன்றி ஆண்டவரே. சோத்திரம். எல்லா தகப்பன்மார்களுக்கான ஆரோக்கியத்தை கட்டளிடுங்க, சுகத்தை கட்டளிடுங்க. அவர்களின் மக்களுக்கு அவர்கள் ஹீரோவாக இருக்கும்படியாக, ஒரு மாடலாக இருக்கும்படியாக, என் அப்பாவிடம் இதை நான் கற்றுக்கொண்டேன் என்று சொல்லும்படியாக இவர்களின் வாழ்க்கைகளை ஆசீர்வதிங்க. நல் காரியங்களை ஏற்படுத்தி தாங்க. குடும்பத்தில் அன்பை ஏற்படுத்தி தாங்க. மனைவியின் மதில் அன்பை ஏற்படுத்தி தாங்க. பிள்ளைகள் மேல் அன்பை ஏற்படுத்தி தாங்க. எல்லா தகப்பன்மார்களை ஆசீர்வதிங்க. அவர்களுக்கான எல்லா தேவைகளை சந்திங்க. எல்லா காரியங்களை பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த குடும்பம் முழுவதும் ஐஸ்வர்யமும் சமாதானமும் ஐக்கியமும் எல்லா சமயத்திலும் எல்லா நேரத்திலும் திருப்தியாக இருக்கும்படியாக நசரேயனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. சோத்திரம். தாய்மார்களை ஆசீர்வதிங்க. நடக்க இருக்கிற இந்த உமன்ஸ் மீட்டிங்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாரும் வந்து தகப்பன் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக ஆசீர்வதிங்க, பலன்படுத்துங்க, காற்றுக்கொள்ளுங்க. சண்டே ஸ்கூலை ஆசீர்வதிங்க. இந்த அநாத ஆசிரமத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அங்கே இருக்கிற எல்லா சிறு பிள்ளைகளை தொடுங்க. அவர்களுக்கான எல்லா தேவைகள் சந்திக்கப்படட்டும் தகப்பனே. சாப்பாடாமல் இருக்கலாம், ஆரோக்கியமாக இருக்கலாம், பண உதவியாக இருக்கலாம், ஸ்கூல் எஜுகேஷனாக இருக்கலாம், எல்லாவற்றும் தேவன் நடத்தி தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அதற்கு இந்த சபை துணையாக இருக்கும்படியாக அப்பா நாங்கள் எழும்பி அவுட்ரீச் மினிஸ்ட்ரி செய்கிற அளவுக்கு எங்களை தொட்டு சுகப்படுத்தி ஆசீர்வதிங்க ஆண்டவரே. சோத்திரம். எல்லா மக்களையும் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க தகப்பனே. திருமணத்துக்காக இருக்கலாம், வேலைக்காக இருக்கலாம், ஜெபிக்க வேண்டுமா கேட்டுக்கொள்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் எல்லா காரியங்களையும் செய்து தாங்க. ஆசீர்வதிங்க. பலவீனமா இருக்கிற பிரேமமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் சுகத்தை கட்டளிடுங்க. எல்லா நரம்புகளும் விடுவிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். எல்லா சரீரம் வந்து விடுவிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் அந்த சரீரம் முழுதும் ஃப்ரீ ஆகும்படியாக அப்பாவின் கரம் தொட்டு சுகப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பலவீனமாக இருக்கிற எல்லா மக்களையும் தொடுங்க, ஆசீர்வதிங்க, பலன்படுத்துங்க. சபையை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அன்பின் ஐக்கியமும் இப்பொழுதும் எப்போதும் சதா காலங்களிலும் இங்கு வந்திருக்கிற மக்கள் அனைவரோடும் விசேஷமாய் த ஃபாதர்ஸ் டேல கலந்து சாட்சிட்ட மக்களோடு கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். தோத்திரம், தோத்திரம்.